for new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. வணக்கம் கீக்ஸ். வெல்கம். சாட்டர்டே அன்னைக்கு ஏஐ பேசலாம். சாட்டர்டே இதுக்கு என்னடா சொல்லலாம்? ஆல்ரெடி நிறைய டைட்டில் சஜஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஆமா, நிறைய சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன வைக்கலாம்? ஏஐ ஏதா சொல்றாங்க தெரியலையே. நீங்க தான் அதாவது அடுத்த சான்ஸ் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுப்போம். போன வீடியோல போய் கமெண்ட்ல பார்த்து எதாவது பிடிச்சிருக்குன்னா அதை போடுங்க. இல்லாட்டி ஏதாவது புதுசா ஒரு ஐடியா இருக்கு. இல்லடா, ஞாபகம் இருக்கா வரது உனக்கு? முன்ன நம்ம யோசிச்சிருந்தோம் சாட்டர்டே நைட் சண்டே நைட் அந்த மாதிரி. இப்போ சாட்டர்டே வந்து ஏஐ ரிலேட்டடா இருக்கு. சாட்டர்டே வித் சிவா தானே போடுவோம். சாட்டர்டே நைட்ஸ் வித் சிவா தானே போட்டிருந்தோம். அப்புறம் சண்டே வித் விக்கி போட்டிருந்தோம்ல. அதுதான் நான் மறுபடியும் திருப்பி பண்ணலான்னு பார்த்தேன். சண்டே அன்னைக்கு விக்கி மட்டும் வர மாட்டேங்கிறான். ஃபண்டே வாக்கிடலாம். அதை சண்டே ஃபண்டே வாக்கிடலாம். கசக்கிடலாம். அவனுக்கு ஒரு 4 மீம் கொடுத்தாதான் வருவான் அவன். இல்ல அப்படின்னா அவனுக்கு போர் அடிச்சுன்னு இப்போ உட்காந்து வாடா O3 மினி பார்க்கலாம் அப்படின்னா என்ன O3 மினி ஓலா தெரியுமா ஓலே ஓலே அப்படின்னு ஒலே ஒலே அப்படின்னு வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ண ஏதாவது வேணுங்க விக்கிக்கு. அப்பதான் விக்கி வருவான். சரி, நாம வந்து கன்னா இன்னைக்கு ஏஐ பத்தி அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எக்கச்சக்க அப்டேட் இருக்கு சிவா. எக்கச்சக்க அப்டேட் இருக்குது. சட்டு புட்டுன்னு போலாங்க. DeepSeek vs ChatGPT ட்ரை பண்ணீங்களே, பார்த்தேன். நல்லா இருந்தது. எனக்கு வந்து என்ன பண்ணுனா, ஏன்னா இந்த ChatGPT வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம எப்பயுமே சொல்லுவோம்ல பரத்து, ஒரு சில ஃபோன்ஸ் வந்து பார்த்தோன்னா டம்மி ஃபைலா இருக்கும். ஆனா யூசருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது அதோட இன்டராக்ட் பண்ணும்போது ஒரு ஃபீட்பேக் கொடுத்து நம்மள வந்து மயக்கிறோம். கரெக்ட். இப்போ எப்படின்னா, நான் டைப் பண்றேன், இது வேற கழட்டி வச்சிருக்கேன்னா ஒன்றும் பிரச்சனை இவ்வளோ நல்லா உங்களுக்கு கேட்டிருக்கோம். நல்லா கேட்கக்கூடாது, பிரச்சனை இல்லை. என்ன ஹைலைட்னா, நார்மலாக பாரு, ஒரு இன்டராக்ஷன் இருக்கும்போது அதுக்கு ஒரு ஃபீட்பேக், திரும்ப அந்த இன்டராக்ஷனில் அந்த டிவைஸ் எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும்போது என்னையே அறியாமல் அதுக்கிட்ட அடிக்ட் ஆக வாய்ப்பாகுது. இப்போ நான் வந்து டைப் பண்ணுறேன், ஹாப்டிக் நல்லா இருந்தது, செம்மையா இருக்கு. ஆப்பிளில் வந்து பேமெண்ட் பண்ணுறேன், இல்லாட்டி ஒரு ஃபைலை மூவ் பண்ணுறேன், இல்லாட்டி ஏதோ ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஃபீட்பேக். அதனால தான் அன்னையிலேருந்து டாப்டிக் இன்ஜின் ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் எல்லாத்துலேயுமே இப்போ இருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் சிம்பியானில் இருந்தது. கரெக்ட். சரியா? அப்போ இது வந்து மோட்டிவேட் பண்ணுது இல்லை, நம்மளை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து தூண்டுது. ஜாலியாக இருக்கும்டா, மெசேஜை டைப் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அப்போ அதுதான் பண்ண முடிஞ்சுது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் இடையில வந்து ஏதோ ஒரு ஃபீட்பேக் தேவைப்படுது. அதெல்லாம் கூட யோசிச்சு இந்த ChatGPT ஆப்பில் பண்ணியிருக்க மாதிரி இருக்குடா. எப்படின்னா, நான் இன்ட்ராக்ட் பண்றேன், ஆனா ஒத்துக்கிறேன் DeepSeek எப்படி இருக்குன்னா, நீ தான் காமிச்சிய நீயும் அதே மாதிரி தான் இருக்கு. ஒரு க்ளூ கிடைச்சிருச்சுன்னு வையன், இதான் ஏன் பரத்வாஜ் தெரியும் எனக்கு அப்படின்னு, அது பர்சனல், அது ஒரு பர்சனல் அசிஸ்டண்டா மாறிடுது. ChatGPT என்னடான்னா, இவன் சப்ஸ்கிரைப் பண்ணல, இவனுக்குலாம் பஸ் ஸ்டாண்ட் இருக்க முடியாது, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் மதிக்க முடியாது, முதல்ல 2000 ரூபாய் கப்பம் கட்டுறான், அதுக்கப்புறம் நான் வந்து உன்ட்ட பேசுறேன். ஆனா அந்த ஜென்ரேட் ஆகுது பாத்தியாடா, அந்த டக்குன்னு இன்ஸ்டன்டா. ChatGPTல எப்படி இருக்குன்னா, பழைய காலத்து படங்கள் எல்லாம் பாத்திருக்கியா, எங்க பில்லு ஜென்ரேட் ஆகுதுங்க, அந்த மாதிரி வைப்ரேஷன் ஃபீட்பேக் வருது. கரெக்ட். ஒரு அந்த வைப்ரேஷன் மோட்டார்ல வந்து வரும். அது வந்து கொஞ்சம் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது. அதாவது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ல வந்து OpenAI தான் டாப்ல இருக்கான். இது அன்டவுட்டட்லி உண்மை. என்னதான் UI டிசைன்ல பெர்ப்ளெக்சிட்டி நல்லா இருந்தாலும் அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் UX னு சொல்லுவானுங்கல்ல, அதுல வந்து OpenAI ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டாப்ல தான் இருக்கு. இந்த மாதிரி டாப் மோஸ்ட் ப்ராடக்ட் ஒன்னு வந்திருக்குதுங்க இன்னைக்கு. இவங்க இப்போ 2 பேரும் அடிச்சுக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு? இவங்க எல்லாரும் அடிச்சுக்கிறது கன்சியூமர்ஸ் ஆனா நமக்கு, எந்தூசியாஸ்டான நமக்கு ஜாலியா இருக்கு. அது எப்படி சொல்லுவாங்க, ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். ஆமா, நம்ம தான கூத்தாடி. எக்ஸாக்ட்லி, நம்ம தான் கூத்தடிச்சிட்டு இருக்கோம் இந்த டேட்டாவெல்லாம் வச்சு. ஓகே ரைட். இன்னைக்கு இது என்னது? OpenAI O3 மினி. ஆமா, இது வந்து தெரியணும். இப்போ இது நம்ம ஓ அப்படினாலே வந்து அவங்க என்னன்னா ஓஹோ அப்படிங்கிற மாதிரி. ஓனா ஓபன் மாடலுங்க, நாங்க மனசுல ஒளிச்சு வச்சிருக்கிறது கிடையாது. அந்த மாதிரிலாம் நீங்க அப்படிலாம் யோசிச்சீங்க அப்படின்னா நீங்க OpenAI ஃபேன் கிளப்ல இருந்து வெளியே நீக்கப்படுவீங்க. ஏன் அப்படின்னு வராது, அதுக்கும் ஓபன் கிடையாது. அது கிடையாது. OpenAIக்கே ஓபன்னா அது இருக்கு. ஓகே சரியா? சோ இவங்க O1 அப்படின்னு ஒரு மாடல் ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க. ஆமா, டேய் என்னடா பேரை வச்சிருக்கீங்க பைத்தியக்காரங்களா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் கத்துனாங்க. சரி, ChatGPT 4o வச்சு அப்புறம் 4.5 வரப்போகுது. இவனுங்க ஏன்டா 0 சொல்ல மாட்டானுங்க? ஏன் இப்படி இருக்கானுங்க எனக்கு புரியல. அது என்ன 0னா ஏசியன் இல்லாட்டி இந்தியனோட ஒரு தகாத பொருள் அது. ஏன்னா நான் 808 அப்படிங்கறத தாண்டி வெஸ்டர்ன்ல எல்லாரையும் பார்ப்பேன், this is our new 808 அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா 808 தானே, 808 தானே, அப்படிதான் இருக்கும். ஓ என்ன ஓ. சரி, அப்போ வந்து கூல் அப்படின்னா என்ன படிப்ப நீ? கூல் எப்படி படிப்ப அப்ப நீ?
தெரியல இவனுக்கு என்னத்துக்கு ஓ வச்சானுங்கன்னே தெரியலப்பா இன்னும். ஏன்டா இப்பெல்லாம் மாடல் பேர் வைக்கிறீங்கன்னு கேட்டா அவனே சொல்றான், ஆமாம்மா நாங்க கேவலமான மாடல் பேர்லாம் வைக்கிறோம். ஏன்டா தெரியுதுல்ல என்ன உனக்கு சுத்தி அத்தனை பேர் சொல்றாங்க கேவலமா இருக்குன்னு. இல்ல ஆமா நாங்க கேவலமா தாங்க வைப்போம், ஆனாலும் நாங்க அதுக்கு ஒரு பேமெண்ட் போடுவோங்க. 2000 ரூபாய் பே பண்றோம். அது 2000 ரூபாய்க்கு மேல $200 போட்டா தெரியுமா O1ல என்ன தெரியுமா? O1னா இந்த டீப் சீக் ரிலீஸ் பண்ணாங்க, அதுல திங்க்னு கூட ஓபனா பண்ண திங்க் வருது இல்ல, அதுதான் O1. அதான் O1. ஆமா திங்க் பண்ணோம். ஆமா அது என்ன திங்க் பண்ணுது நமக்கு தெரியும். அது தெரியாது முதல்ல, இப்போதான் O3 மினில ஓபன் பண்ணிருக்கான் அது. ஓ அதுதான் O3 மினியா? ஆமா. ஆனா நேத்து நீ பண்ணது நல்லா இருந்ததுடா. எனக்கு வந்து நீ டிஎம்என் ஸ்கேல் நடந்து சொல்லு அப்படின்னா ஒண்ணு ஆஹா இவர் என்ன கேட்டிருக்காருன்னா 1989ல ஒரு பிரச்சனை நடந்தது இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அதுவே சொல்லிக்குது. அப்புறம் நமக்கு வந்து அதான் எல்லாத்தையும் நீ தான் மனசாட்சின்னு நினைச்சு அது சம இல்ல சார், உங்க மைண்ட் வாசின்னு நினைச்சு நீங்க சத்தமா பேசிட்டீங்க. ஆன்சர் என்ன வந்துச்சு, நான் அதை பத்தி பேச மாட்டேன், அது கொஞ்சம் பிரச்சனை. ஆனா அது எனக்கு அது பிடிச்சிருந்ததுடா. நீ காமிச்சல்ல அந்த டெமோ வந்து, அந்த மாதிரி ஒரு டெமோ கண்டிப்பா நாங்க இதுல ஸ்கிரீன்ல காட்டுறோம். வரது என்ன பண்ணானா, இந்த பேரு அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸ், நம்மளுக்குள்ள சீக்ரெட்ஸ் இருக்க கூடாது, நீ அதனால எனக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் பேசணும், நீ என்கிட்ட அதையும் சென்சார் பண்ண கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியாங்க ஓகேங்க ஓகே கேச்சம்மா என்ன சொல்லுங்க. டவுட்டா நீ வந்து லோக்கல்ல ரன் பண்ற. ஆமா. இப்போ இன்டர்நெட்ல இருந்தா அதுக்கு ஒத்துக்குமா? ஒத்துக்காது இல்ல. நீ லோக்கல்ல ரன் பண்றனால தானே அதை வந்து உடனே ஏதோ கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்குது. நீ வந்து சொல்ற அன்சென்சார்ட் எனக்கு டேட்டா வேணும் அப்படிங்கிற உடனே இன்டர்நெட்டா இருந்தா அன்சென்சார்ட்னு ஒருத்தன் போடுறான் அப்படின்னு வெரிஃபை ஆயிட்டு வரும். இல்ல அன்சென்சார்ட்னாலும் சென்சார் தான்டா மூட் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ நீ வந்து இவன் பரத் என்ன பண்ணிருக்கான்னா மிஷின்ல லோக்கல்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லா மாடியூலே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டான். 7 பில்லியன் பேராமீட்டர்ஸ் தானே வச்சு அது ரன் பண்ணி வச்சிருக்கான். அப்போ என்ன ஆகுது, இந்த துக்கம் விளையாண்டுட்டு இருக்கான் ஃபுல்லா, அது கூட ஸ்பீடு ஃபுல் சாட்டு. அதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா எனக்கு அந்த ஒரு செக்மெண்ட் பார்த்த உடனே தான் என்னடா இது பரத்தோட அசிஸ்டண்டாவே மாறிச்சு, ஜார்விஸ் மாதிரி, அயன்மேனோட ஜார்விஸ் மாதிரி. கமெண்ட் கூட அப்படிதான் போடுறாரு, ஆளுக்கு ஒரு ஜார்விஸ். அதேதான் சூப்பர்ல, சூப்பர் பவர் தாங்க, சம பவர். ஸோ அந்த O3 மினி, இந்த O1 இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்டு மாடல் அப்படிங்கிறானுங்க. இவனுங்க இந்த சாட் ஜிபிடின்னு வச்சிருக்கானுங்களே, அது வந்து ஃபவுண்டேஷன் மாடல், அது ஜிபிடி ஃபவுண்டேஷன் மாடலுக்கு மேல இவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுல O1 ஃபர்ஸ்ட் பண்ணானுங்களா, இந்த O3ன்னு ஒன்று ரிலீஸ் பண்ண போறானுங்க. அதுல ரிலீஸே பண்ணாம அவனுக்கு என்ன பண்ணானுங்க, வெறும் பெஞ்ச் மார்க்கை மட்டும் ரிலீஸ் பண்ணானுங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம பேசணும், நம்ம என்னடா புதுசா ரிலீஸ் பண்ணிருக்காங்க, வெறும் பெஞ்ச் மார்க் தான் ரிலீஸ் பண்ணி ஸ்பீடா போகும். இப்ப டீப் சீக் வந்து போட்டு முடிச்சு விட்டவனதான் இங்க வந்து ஐயா நான் இல்ல நாங்களும் இருக்கோம் அதே சமயத்துல உங்களுக்கு ஃப்ரீயாவே தருவாங்க. இது வந்து நீ இப்ப அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண போற. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான AI அசிஸ்டன்ஸ் இருக்கும்போது எனக்கு டீப் சீக் வந்து சீரியஸா நீ சொன்ன அந்த பாயிண்ட் இருக்கு பாத்தியா. இப்ப Rabbit R1 இருக்குடா, Rabbit R1 மாதிரி ஒரு ஹார்ட்வேர் நான் கொடுக்குறேன்டா, கையில கொடுக்குறேன்டா, 50,000 வச்சுக்கீங்க, 50,000 ரூபாய் சரியா. அதுல என்னன்னா நீ சொல்ற மாதிரி தான் ராஸ்பெரி பை அளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் அதுல இருக்கு, அழகா ஒரு வடிவமைச்சு கொடுத்துடுறோம். லோக்கல்லே நீ வந்து டேட்டா பேஸ் கொடுத்துடுற அழகா. அடுத்து வந்து நம்ம ஓவி மேப்ஸ் ஏன் ரெஃபர் பண்றோம், ஆஃப்லைன் மேப்ஸுக்காக. இப்போ அந்த மாதிரி வந்து இப்போ பரத் என்ன பண்றான், இப்போ டீப் சீக் டீமே பாருங்களேன், பரத் நீங்க வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ நாங்க வந்து வெர்ஷன் 1.3 ரிலீஸ் பண்ணிருக்கோம், உங்க லோக்கல்ல வேணா அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன பண்றோம் மாதிரி அது எக்ஸாக்ட்லி. அப்ப நம்ம வந்து இப்போ அந்த கிட் ஒன்று கொடுத்துருக்காங்க பரத், அந்த கிட்ல வந்து நான் கனெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இன்னும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ போன வாரம் வரைக்கும் அப்டேட் ஆயிடுதுன்னு வைங்களேன், குளோபல் இன்ஃபர்மேஷன்ஸும் அப்டேட் ஆயிடுது. இப்போ இதில் அட்வான்டேஜ் என்னன்னா, நான் வந்து இப்போ டயட்குள்ள போறேன்டா, இன்னைக்கு Jan 1டா, நான் அதுகிட்ட சொல்றேன், நான் ஒரு நேம் வச்சிடறேன் தலைவனுக்கு, சரியா, ஜார்விஸ் மாதிரி தான் நான் ஒரு நேம் வச்சிடறேன், அந்த மாதிரி ஒரு நேம் வச்சிடறேன். அடுத்த சொல்றேன், இங்க பேர் இன்னைக்கு Jan 1, இன்னைக்கு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் 4 இட்லி சாப்பிட்டுருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்க அப்படின்றேன். டேட்டா பேஸ்ல நோட் பண்ணிக்கோ. நான் வந்து மார்ச் 1 கேட்பேன், Jan 1 என்ன சாப்பிட்டேன்னு கேட்டேன் சொல்லும். இதை நான் வந்து நோட் எல்லாம் போட்டு நானே நோட் பண்ணிட்டு இருந்தேன். சீரியஸா கண்டிப்பா இந்த மாதிரி யூஸ் கேசஸ் பத்திலாம் நம்ம வந்து இன்னும் தெளிவா விவரமா விளக்கமா பேசுவோம். அதுக்குதான் இந்த சீரீஸ். நம்ம போக போக யூஸ் கேசஸ்லாம் நிறைய அதான் வேணும் கண்டிப்பா. இப்போ எப்படியும் நீ ஆஃப்லைன்ல வச்சிருக்க, இதை எப்படி நம்ம டெவலப் பண்றதுன்னு தெரிஞ்சதுன்னா நீ சொன்ன மாதிரி ஹேண்ட் ஹெல்டா நமக்கு மட்டுமே ஒரு டிவைஸ் செஞ்சுட்டு போவோமே. ஆமா, இங்க வைஃபைலயே நான் வந்து அந்த சர்வர் மாதிரி வச்சு நான் அதை ஆக்சஸ் பண்ண முடியுமே. இங்க நான் ஓபன் பண்றேன்னு வச்சுக்கோங்க, இது எப்பயுமே ஆன்ல வச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு கூட இங்க ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்ட் தான். நான் பார்செக் வச்சிருக்கேன்ல அந்த மாதிரி. அப்போ என்ன ஆகுது, எனக்கு என்ன ஆசைன்னா, நம்ம வந்து இப்போ அந்த அவன் யார், அவன் குஜராத்தில் ஒருத்தன் பண்ணியிருக்கான்ல குட்டியா மாடுலர் கான்செப்ட்ல லினக்ஸ் மெக்கா காமெட் அந்த மாதிரி ஒன்று நமக்கு வந்து அந்த சைஸ்லடா, இல்லாட்டி சோனி வாக்மேன் சைஸ்ல ஒரு டிவைஸ்,
அதுல வந்து இந்த 7 பில்லியன் பேராமீட்டர்ஸ் நீ போட்டு வச்சிருக்கல, எனக்கு அது போதுன்றேன். அந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு எனக்கு பர்சனல் அசிஸ்டண்டா நான் என்ன பண்ணுவேன்னா, வேட்டையாடு விளையாட்டுல பார்த்திருப்பீங்க, ஒரு வாக்மேன் வச்சிருப்பாப்ல, அப்பப்போ அவருக்கு தோன்றது எல்லாமே நோட் பண்ணிட்டே வருவாரு. அந்த மாதிரி எனக்கு தோன்றதெல்லாம் நான் அதுகிட்ட சொல்லி நோட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு நாங்க நோட் பண்ணுவோங்க. ஏதாவது தோன்றதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆயிடும்னா, நான் 2 நாள் முன்னாடி ஒன்றை என்ன சொன்னேன், இல்லை இதுக்கு ரிலேட்டடா ஏதாவது சொன்னேன், எடுத்து அழகா சொல்லும். நான் நோட்ல எழுதலாம்டா, நோட்ல எழுதுறது நல்ல பழக்கம் தான். பட் டெக்னாலஜிக்கலா இவ்வளவு அழகான ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும்போது அதை நான் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? வேற லெவல்ல ஜனவரி 31ஆம் தேதி அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்றா அப்படின்னா, நீ O3 மணி பத்தி நிறைய காரி துப்பி வச்சிருக்க சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கும். அது அப்பயும் நான் காரி தான் துப்புனேன் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா நல்ல விஷயம் இருக்கு நிறைய. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோடிங்க்கு இதான் பெஸ்ட் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. சயின்ஸ் ரிசர்ச்சுக்கு இதான் பெஸ்ட் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. சயின்ஸ், மேக்ஸ், கோடிங் சம. சோ அப்போ இந்த O3 மினி அப்படிங்கிற மாடல் வந்து அவங்களோட லார்ஜர் மாடலோட ஸ்மால் வெர்ஷன் தான். அதுல அவங்க வந்து இப்போ நம்ம டீப் சீக்ல 7 பில்லியன் பாராமீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஆனா அவங்களோட ஒரிஜினல் பார்த்தா 605 பில்லியன் பாராமீட்டர். 605 பில்லியன் அதை வந்து ஓட்டுறதுக்கு 768 GB RAM வேணும் நமக்கு. எதர் GPUல வேணும், இல்லாட்டி இது CPU. நான் இது வரைக்கும் ஹையஸ்டா மனசாட்சி தொட்டு பேசுறேன், ஆட்டோமேஷனுக்காக யூஸ் பண்ண ஒரு லேப்டாப்ல 64 GB RAM பார்த்தேன்டா. அதுதான் ஹையஸ்ட். நான் அது கூட பார்த்தது இல்லைங்க. இது வரைக்கும் மேக்ஸிமம் நான் 8 GB தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த 64 GB பார்த்ததுக்கே நான் மறந்துட்டேன். ஏன்னா அவ்வளவு வேகமா மல்டி டாஸ்க். நம்ம இங்க வச்சிருக்கிற பிசிஏ 32 GB தான் லேப்டாப்ல. அதுவும் எப்போ 5 வருஷம் முன்னாடி டரரா பண்ணியிருந்தானுங்க. இப்போ வந்து 128 GB மினிமம் RAM மாதிரி லேப்டாப் கிடைக்கும். நீ சொல்ற மாதிரினா அந்த லேப்டாப் கிடைச்சிரும். போன்லயே வர ஆரம்பிச்சிரும். போன்ல. ஆமா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யோசிச்சோம் தெரியுமா, உங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்களும் யோசிச்சோம் தான். இன்னத்துக்கு இப்போ RAM புஷ் பண்றாங்கன்னு ஒன்று நாங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன் நாங்கள் வந்து ஏன் RAM புஷ் பண்றாங்கன்னு கேட்டோம்னா, ஏஐன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளவுட்ல வச்சிருக்க நீ, ஏஐ ஏன் லோக்கல்ல நீ என்ன பண்ற, எதுக்கு RAM? இதுதான் நம்ம கேள்வியா இருந்தது. இப்போ Reno 12 Pro வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம், டேய் எதுக்குடா இவ்வளவு RAM கொடுக்குறீங்க, என்னடா யூஸ் எங்களுக்கு, என்னடா யூஸ்? இப்போதான் வந்திருக்கு யூஸ். சீரியஸா ஆஃப்லைன்ல ரன் பண்றதுக்கு தான் வந்திருக்கு. ஆஃப்லைன்ல அதுதான் மேட்டர், ஆன் டிவைஸ். அதுதான் Qualcomm நம்ம Gemini Nanoல இருக்குல்ல, Gemini Nano அது ஆஃப்லைன்ல டிவைஸ்ல தான் ரன் ஆகுது. அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்றது, அந்த வாய்ஸ் ரெக்கார்டர்ல இருந்தெல்லாம் பண்ணுது இல்ல, அது வந்து கூகுள் நானோ. அப்ப கூகுள் பண்றான், சைனீஸ் பண்றாங்க, ஸ்னாப்டிராகன் பண்றான், Qualcomm சூப்பர் சீரியஸா. இப்பதான் தெரியுது, அதாவது இவ்வளவு நாளா அவங்க என்னத்துக்காக ஒர்க் பண்ணாங்க. இப்போ டிமென்சிட்டியும் Qualcomm பார்த்தா, டிமென்சிட்டி வந்து கணக்கு சொல்லுவான், NPU என்கிட்ட இப்படி இருக்குன்னு சொல்லுவான், Qualcomm NPU இருக்கணும். ஆனா Qualcomm வந்து எவ்வளவு தூரம் எல்லா ஈவெண்ட்லயும் சொல்றான் பாத்தியாடா, என்னோடதுல AI ப்ராசஸிங் ஆன் டிவைஸ் என்ன பண்ண முடியும்னு சொல்றான். வீடியோ எரேசர்னா என்னைக்காவது ஒரு நாள் இந்த டிமென்சிட்டி பேசினானா? நிஜமாவே ஒர்க் பண்றாங்க. முக்கியம். இப்போ டிமென்சிட்டி அப்படின்னு பேசும்போது அவன் வந்து ஆர்மோட GPU எடுத்து அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்றதால தான் அவன் சிக்கல்ல இப்ப இருக்கான். NPU ஒன்னு வச்சிருக்கான், மீடியாடெக் NPU ஒன்னு வச்சிருக்கான். ஆனா ப்ராஜெக்ட் டிஜிட்ஸ் அப்படின்னு NVIDIA ஒன்னு வருது இல்ல, அதுக்கு இவன் CPU கொடுத்துட்டு இருக்கான். கிரேஸ் CPUன்னு ஒண்ணு 20 கோர் CPU அது, அதை அவன் கொடுத்துருக்கான். பாப்போம் மீடியாடெக்கும் இதுல என்ட்ரி ஆகும். ஆனா மீடியாடெக் எனக்கு எப்படி இருக்குன்னா ஆச்சரியமா இருக்குடா. டெக்கா கோர் ப்ராசஸர் எல்லாம் கொடுத்து ஒரு மொக்க போன் எல்லாம் பண்ண வச்ச ஒரு தலைவன்டா அவன். இன்னைக்கு பார்த்தனா இவ்வளவு தூரம். எனக்கு தெரிஞ்சு டெக்கா கோர் வந்து இவன் ஒருத்தன் தான் பண்ணான். ஃபர்ஸ்ட் இவன் தான் பண்ணான். Qualcomm சொன்னா பண்ண போறேன் நான் பண்ணதை இவன் பண்ணி காமிச்சிட்டான். அதை பத்தியா பண்ணிட்டேன் பண்ணங்கற அப்படின்ட்டு போயிட்டான். ஆனா அது வந்து சக்சஸ் ஆகல. அதுல அர்த்தமே தெரியல, என்னத்துக்கு இப்போ டெக்கா கோர் கேட்கற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாருமே ஆக்டா கோர்க்கே போயிட்டாங்க பழைய மாதிரி. கரெக்ட். சோ இப்போ இந்த O3 மினி இருக்குல்ல, இந்த O3 மினி வந்து ஃப்ரீலியும் கிடைக்குதுப்பா. இப்போ நம்ம ChatGPT ஆல்ரெடி ஆமா ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், அது பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுல சர்ச் ரீசன் சொல்லிட்டு 2 எக்ஸ்ட்ரா பட்டனை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓபன் பண்ணி போட்டு ஒரு டெஸ்ட் query ரன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அது வந்து இந்த மாதிரி பாதியிலேயே வந்து நின்னுருச்சு. ஏன் நின்னுச்சு தெரியுமா? ஆப்ஷன் எல்லாம் பாருங்க, நம்ம டிபார்ட்மெண்ட் தான் எடுத்தேன். குடுறா பெஸ்ட் கேமரா போனு, சர்ச் ஆன் பண்ணு, ரீசன் ஆன் பண்ணு, எனக்கு 50,000 கீழே பெஸ்ட் கேமரா போன் என்னன்னு சொல்றா அப்படிங்க. சரி, ஏன் இது வந்து ஒரு 4 வருஷம் பின்தங்கி இருக்கு? அது ஃபர்ஸ்ட் போய் இந்த மாதிரி பழைய இதை எடுத்துருச்சா, அதுல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுச்சு. நான் அதுக்கப்புறம் திருப்பி டேய் ஆர் யூ டன் அப்படின்னு கேட்டேன். ஓ இல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 13R எடுத்து வந்திருக்குது பத்தியா. இப்போ வருது பாரு 50. வாங்க வாங்க வாங்க. இப்ப சாம்சங்கே சிரிச்சிருப்பான் தெரியுமா. இதை நம்ம சாம்சங் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டோம்னா அவங்களே இல்லை, நாங்களே இப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணதில்லை, F62 பற்றி நாங்கள் பேசினதே இல்லை, ஆனால் F62 கொண்டாந்து நீங்கள் அழகாக கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, we are very happy அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இது லேட்டஸ்ட் இதுலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சர்ச் ஆன் பண்ணி ரீசன் பண்ணுதான். இப்போ நம்ம எப்படி டீப் சீக்ல பார்த்தோமோ அதே மாதிரி ஓபன் பண்ணி விட்டான். வேற லெவல்ல ஓபன் பண்ணி விட்டாங்க. இங்க பாருங்க, ஆன்சருக்கு மேல திங்கிங் ஓபன் ஆகுது. சூப்பர் சூப்பர். ஓகேவா, இதான் O3 மினியோட முக்கியமான சர்ச் ரீசன் ரெண்டுமே நீங்க வந்து இப்போ சேர்த்து யூஸ் பண்ணலாம். பியூட்டிஃபுல்.
நம்ம இப்போ ஆன்சர் கரெக்ட்டா பார்க்க போறோங்க. கரெக்ட், நல்லா இருக்கு. நம்மளோட டேட்டா நமக்கு தெரியும்ல. நமக்கு தெரியும்ல. சரி பாப்போம். எவாலுவேட்டிங் கேமரா ஸ்பெக்ஸ் இது நம்மள மாதிரியே திங்க் பண்ணுதுன்னு காமிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து OnePlus 13R பாக்குது, அப்புறம் S23 பாக்குது, அப்புறம் Vivo V40 Pro பாக்குது. சூப்பர்ல. கரெக்ட். நாமளும் பாப்போம் அதெல்லாம். கண்டிப்பா பாப்போம். இதுல 13R மட்டும் தான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. S23 FE, Xiaomi 14, iQOO 12 இதெல்லாம் போகுது. சூப்பர்யா அப்படின்றோம் நம்ம. இல்ல இது ஆனா எந்த பேசிஸ்லன்னு காட்டுறதுன்னு ஹைலைட். கேமரா ஸ்பெக் எவாலுவேட் பண்றேன்னு சொல்லுதுடா, கேமரா சாய்ஸஸ்ன்னு சொல்லுதுடா. இது இந்த பேசிஸ்ல போகும்போது வேயிங் கேமரா சாய்ஸஸ் திரும்பியும் இப்போ ஆக்சஸிங் கேமரா சாய்ஸஸ், வேயிங் கேமரா சாய்ஸஸ் சொல்லுது. S23 5G இந்த இடத்துல சொல்லுது, V40 Pro சொல்லுது. இப்போ நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ட்ட பேசும்போது என்ன சொல்லுவோம்னா, Reno 13 Pro வந்து நல்ல போனு, ஆனா நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இந்த ட்ரை பிரிசம் அதனால கொஞ்சம் ஜூம் பண்ணி போட்டோ எடுத்தா சமாளிச்சிரும், பட் மற்ற போட்டோஸ் கடுப்பு. இதுல ஹைலைட் என்னன்னா V40 Pro இருக்குல்லடா, 9200+ டிமென்சிட்டி. கரெக்ட். இப்போ கேமரா நல்லா இருக்குன்னு நான் சொல்லிடுவேன். அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கேமரா நல்லா இருக்குன்னு ஆனா யூஸ் பண்ணும்போது சுடுதுன்னுவாங்க. சோ தலைவருக்கு அந்த டேட்டா எல்லாம் புரியாது இல்ல. அதெல்லாம் புரியாது. பாரு அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுதுன்னு. எவாலுவேட்டிங் கேமரா ஆப்ஷன்ஸ், எவாலுவேட்டிங் கேமரா செட்டப், Edge 50 Ultra எல்லாம் கொண்டு வருது. Xiaomi 14 CV வந்துட்டான் உள்ள. ஆனா Xiaomi 14 வரல. 14 வந்தா முதல்ல அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். ரிஜெக்ட் பண்ணிட்டானா? ஆமா, ஃபர்ஸ்ட் இங்க வந்திருக்கான் அசசிங் கேமரா சாய்ஸ்ல. ஓகே, iQOO 12 எல்லாம் ரிஜெக்ட் ஆயிட்டானா? அவன்லாம் ரிஜெக்ட் ஆயிட்டான். இப்போ எல்லாம் திருப்பி வருவான் பாருங்க. இப்போ Vivo V40 Pro வந்து ஸ்ட்ரெngthா இருக்கு சாய்ஸ். அப்புறம் கேமரா செட்டப்ல பார்த்தா 13 Pro வந்து நிக்குது. ஏன்னா டெலிஃபோட்டோல 50 MP குத்துறானோ அவன். இதெல்லாம் சொல்லுதியா? இதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான், நம்ம ஸ்பெக் உண்மைதான். ஆமா, ஆனா பிரச்சனை என்னன்னா ரியல் வேர்ல்ட்லயும் இப்படிதான் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? பேலன்சிங் பாருங்க, கடைசியில வந்து ரெண்டு இதுக்கு வந்து நிக்குது. கடைசியில வேயிங் வந்து Xiaomi 14 CVக்கு வந்துருச்சு, அப்புறம் வந்து Honor 200 Proக்கு வந்துருச்சு. இத ஏன் நான் எடுத்தேன்னா சிவா, இப்போ ரீசன்ட்டா எனக்கு வந்த query இதுதான். மோஸ்ட் லேட்டஸ்டா வந்த query இதுதான். 50,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள கேமரா போன் வேணும்னு கேட்டாங்க. நான் கொடுத்த ஆப்ஷன் வந்து Xiaomi 14 CV. Xiaomi 14 கிடைக்கலனா Xiaomi 14 CV இதுதான் நான் ஆஃபர் பண்ண ஆப்ஷன். வேற எதுவுமே நான் ஆஃபர் பண்ணல. அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷனை வச்சிருந்தது Honor 200 Pro. ஆனா இது எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு Reno 13 Pro 5Gன்னு சொல்லிருச்சு. அது எந்த அடிப்படையில சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, லேட்டஸ்ட் ப்ராசஸர் Dimensity 8350 ஒன்று, ரெண்டாவது வந்து ட்ரைப்ரிசம் பெரிஸ்கோப் இருக்கு, அதாவது டெலிஃபோட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி சொல்லிடுச்சு. ஆனால் நம்ம தான் வந்து ஆஸ் அ ஹியூமன் நமக்கு தான் தெரியும் எது எப்படி வேலை செய்யும்னு. அதை வச்சு நம்ம வந்து இன்னும் இப்போ நம்மள வந்து போன் அரினா இல்ல, போன் அரினா இருந்ததுன்னா வேற ஏதாவது எதுவும் வந்திருக்காது பெருசா. போன் அரினா நம்ம வந்து அங்க வந்து அதான் நம்ம மேக்ஸிமம் என்னன்னா கருத்துக்களை அங்க வந்து அங்க பதிவிடுறது இல்லைங்க. ஆமா, கருத்துக்களை பதிவிடுறதுக்கு ஒரு இடம் ப்ராப்பரா இல்லைன்றனால தான் நான் சொல்றேன். ஆஃப்லைன்ல நான் வந்து ஒரு ஜார்விஸோட சுத்தும் போது என் கருத்தை சொல்ல முடியும். கண்டிப்பா, ஏன்னா எல்லாருமே அந்த கருத்தை ஏத்துக்க மாட்டாங்கல்ல. ஆனா என் ஜார்விஸ் ஏத்துப்பான், ஏன்னா அவன் ஏன் அசிஸ்டன்ட். இப்போ இதோட கருத்தை பத்தி நம்ம என்ன சொல்லலாம்? Reno 13 Pro 5G வந்து 50,000 ரூபாய்க்குள்ள நல்ல. இது என்ன ஆயிடும்னா, நம்ம இன்னும் எந்தூசியாஸ்ட் இருக்காங்கல்ல, யூஸ் பண்ணலாம். ஆனா என்னால வந்து இந்த போனை எவாலுவேட் பண்ண முடியும் எந்த பேசிஸ்ல அப்படின்னா, இதுல இருக்கிற அதே ட்ரைப்ரிசம் தான் உனக்கு வந்து இப்போ OnePlus 13ல இருக்கு. கரெக்ட். அதே ட்ரைப்ரிசம் தான் Realme 14 Pro Plus இருக்கு. கரெக்ட். சோ அந்த ட்ரைப்ரிசம், அந்த ISP, அந்த ஓவரால் SoC-யோட சேர்ந்து இணையும் போது அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது கண்டிப்பா பெஞ்ச்மார்க் வந்து எப்படியா இருந்தாலும் Reno 12 Proலயே வந்து ஃப்ரண்ட் கேமரா தெறிக்க விட்டுச்சு இல்ல. இதுல வந்து என்ன வருத்தம்னா, இது நல்ல போன்டா, நல்ல போன் தான், ஆனா பிரைஸ் 50,000 ஆயிடுச்சு இப்ப பேஸ் வேரியன்ட். கரெக்ட். அடுத்து என்னன்னா, இந்த ட்ரைப்ரிசம் உள்ள அந்த போன தடவை நீ அந்த 50 நல்லா இருக்குன்னு 2x OS கிடையாது, இந்த OS ஓட அதை விட பெட்டராவே இருக்கும். இது பெட்டராவே இருக்கும். மேக்ரோ மட்டும் எடுக்க முடியாதுங்க இதுல. அதை வந்து OnePlus எங்கேயுமே அக்னாலேஜ் பண்ணல. நீங்க வந்து அல்ட்ரா வைட்ல மேக்ரோங்கிறது ஓகே, அது ஒரு பூ எடுக்கலாம், அசையாத பொருட்கள் எடுக்கலாம், இருந்தாலும் லைட் அடி வாங்குது. இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸை வந்து இவங்க ஈவெண்ட்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுதான் O3 mini வெர்சஸ் டெக் எந்தூசியாஸ்ட் நீங்க பார்த்தது. அது ஒரு ஃபேக்ட். இது கிட்டத்தட்ட இப்போ எல்லாரும் இந்த யூஸ் கேஸ் பத்தி கேட்க வருவாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே இப்பவே தெரிஞ்சிருக்கும். ஒரு எவாலுவேஷனுக்கான ஒரு அசிஸ்டண்டா வந்து, அதாவது ஒரு ஐடியாவை பவுன்ஸ் பண்றதுக்கு, ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்றதுக்கு, இல்ல டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்ம கூட ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த ரீசனிங் மாடல், இந்த திங்கிங் மாடல்லாம் வந்து நமக்கு அட்லீஸ்ட் ஓப்பனா சொல்லிருது. நான் இதெல்லாம் பார்த்திருக்கேன், இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நான் Reno 13 Pro 5G எடுத்திருக்கேன் அப்படின்னா, அப்ப நான் இதெல்லாம் பார்த்துட்டு ஓ இதெல்லாம் இருக்கா அப்படின்னா நான் இதெல்லாம் போய் நான் திருப்பி நான் இதுகிட்டே கேட்கலாம்,
டேய் நீ வந்து இது பண்ணாத. இப்போ நீ அடுத்து நீ இப்ப கேட்டா என்ன ஆகும்? எனக்கு Reno 13 Pro இல்ல வேற ஆப்ஷன் சொல்லு. I want the cleanest OS experience. ஓகேவா? இதுக்கு ஏத்த மாதிரி நீ வந்து ரெக்கமெண்ட் பண்ணு அப்படின்னா இப்போ திருப்பி அதை யோசிக்க ஆரம்பிக்கும். திங்கிங் லெட் மீ see cleanest OSனா வந்து பிக்சல் தான். ஆமா பிக்சல் ஃபோன் seems promising. 8A இருக்குது, that is 1999. கரெக்டா சொல்லிடுச்சு. சூப்பர்ல. கீழே வந்து கடைசியில ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கும்ல 8A-வா? 8A தான் சொல்லுது. இப்போதான் நம்ம சொல்லுவோம் டேய் நீ சொன்னது கரெக்ட் தான்டா, 8A நல்ல ஃபோன் தான், ஆனா அப்படின்னு போட்டு அதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி என்ன சாகடிக்கிறான்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? என்னடா அதை சொன்னாலும் அதுக்கு ஒரு குறை சொல்ற அப்படின்னு. பட் A series has too many constraints. Can you suggest something else? Can you suggest something else? பாப்போம் என்ன சொல்லுதுன்னு. எப்படி ஃபன்னா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் இந்த மாதிரி விஷயம் ப்ராப்ளம் என்னன்னா மை ஸ்மார்ட்ஸ் பிரைஸ் 91 மொபைல்ஸ் இதெல்லாம் தூக்கின்னு வருது. இது இப்போ என்ன இடம் தெரியுமா? நான் வந்து இப்போ கேட்பேன் இருக்கலே பெஸ்ட் பாருங்க என்ன ஆயிடுச்சு பாருங்க. அவள் தான் பாதியில நின்று போச்சு. ஃப்ரீல நின்று போச்சு அப்படியே பாதியில். மறுபடியும் ஆரம்பிக்குது. எப்பா ஃப்ரீனா எவ்வளோ இது பண்றாங்க பாருங்க, த்ராட்டில் பண்றாங்க பாருங்க, எவ்வளோ ஸ்லோவா இருக்கு பாருங்க. ஆமா இத்தனைக்கும் கிளவுட் மாடலுங்க, நாங்கள் லேப்டாப்ல போட்டு வச்சிருக்கோம். அதான் ஏதோ லேப்டாப்ல போட்டு வச்சிருக்கோம். உங்க லேப்டாப் இன்ஃபீரியர் நீங்க சொல்லலாம். என்ன 12 போயிட்டேன். கிளீனஸ்ட் OS கேட்டோம்டா வெண்ண போயிட்டேன். என்னடா மறுபடியும் எங்கெல்லாம சுத்தி வர OnePlus 12 ஐயோ இவன் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்காங்க. Edge 50 Neo இது ஃபைனல் வந்து Edge 50 Neo சொல்லிடுச்சுங்க. இது எதை பேஸ் பண்ணியா சோர்ஸ்? லைஃப் வயரா? கிஸ்பாட் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு எனக்கு தெரியுங்க. 15,000 ரூபாய்க்கு ஐபோன் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. போய் எனக்கு டவுட் என்ன தெரியுமா, இப்போ இவன் google.com போய் சர்ச் பண்றானா இல்ல வேற எதுலயா? google.com தான். கூகுள் என்னப்பா இதை தாண்டா சொல்றேன். ஆக்சுவலா வந்து முன்ன சொன்னாங்கடா ChatGPT வந்ததுமே OpenAI ப்ராஜெக்ட் வெளில வந்ததுமே என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க எல்லாரும் கூகுள் அவ்வளோதான் அப்படின்னாங்க. டே லூசு, கூகுள் டேட்டாவை வச்சு தாண்டா இவனே இதை பண்ண போறான். தனியாக இவன் டேட்டா என்னைக்கு வருது? இப்போ எல்லா ஃபோன்லேயும் வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா EU ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரி வச்சுக்கேன். இப்போ ரீசெண்டாக நீ பார்த்துருக்கலாம் கான்ஃபிகர் பண்ணும்போது உங்களோட சர்ச் டிஃபால்ட் சர்ச் என்னன்னு சொல்லி எல்லா ஃபோன்லையும் ஆண்ட்ராய்டில் உள்ள போகும்போது கேட்கும். ஆமாம் எல்லாரும் என்னதான் இருந்தாலும் என்னதான் காண்டே இருந்தாலும் கூகுள் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கன்சிஸ்டன்சி. எனக்கு வந்து இந்த இடத்துல வேவ் பார்க்கலங்கிறது வேற விஷயம். எனக்கு என்ன தோணும் தெரியுமா? நீ வேவ் பார்க்கறது தானே கொடுக்குற ஆன்சரே கரெக்டாக கொடுத்து தொலை. நீ பாரு என்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை என்கிட்ட. அதாவது நம்ம தான் சொல்லுவோம்ல குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுக்கும் அப்படின்னு. சரி அது ஓகே, குற்றமுள்ள நெஞ்சுன்னு தவிர சில பேர் வந்து சேஃப்டி ஆஸ்பெக்ட்லயும் பாக்குறாங்க. சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல பாக்குறவங்க எல்லாருக்குமே இருக்கவே இருக்கு டீடாக்ஸ் ஆப்ஷன்ஸ். ஆமா நிறைய இருக்கு. சஜஸ்ட் பண்றது அந்த XOSலாம் இருக்குடா. ஆமா அந்த EOS டி அதெல்லாம் அதில் கூகுளோட ஒரு சின்ன ஃப்ரேம் ஒர்க் கூட இருக்காது. அப்படியே ஆண்ட்ராய்டு AOSP இருக்கும் அவ்வளோதான். பட் அவங்களுக்கு தான் சர்ச் பெஸ்ட் ப்ராடக்ட், அதில் வந்து எந்த டவுட்டுமே வேணாம். ஸோ இப்போ OpenAIல இந்த O3 மினி வச்சு கோட் ஜென்ரேட் பண்ணுறது தான் எல்லாரும் நிறைய எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க. ஐடி கைஸ்க்கு ஜாலி, ஐடி கைஸ்க்கு செம ஜாலி, வேற லெவலில் இந்த டெவலப்பராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆமாம், அவனுக்கு இந்த மாதிரிலாம் ஏதோ காம்ப்ளெக்ஸாலாம் வெறும் ஒரு ரைட் ஸ்கிரிப்ட் ஃபார் 100 bouncing yellow balls within a sphere to handle collision detection properly in physics-க்குலாம் கூட எழுதுறானுங்க. அது வந்து அழகா இது வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். சூப்பர். சோ இது மாதிரி கோட் ஜெனரேட் பண்றதுக்கு இது வந்து ஒரு சூப்பரா இருக்கும். இப்போ என்ன ப்ராப்ளம் ஆயிடுதுன்னு சொல்றேன்டா. இங்க பாரு, நமக்கு பாரு டெட்ரிஸ் கேமா ஸ்னேக். ஓ ஸ்னேக்கா, ரைட். என்ன 2 ஸ்னேக் ஓடிக்கிட்டு இருக்கு? 2 பேர் விளையாடலாம்ல, 1 vs 1. யார் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் மாதிரி இல்லையா? vs A. ஓ கிரீன் வந்து யாரு? ஆமா, நம்ம எவன் வந்து ஸ்கோர் மேக்ஸிமம் ஸ்கோர் வச்சு அவுட் ஆகாம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டுவல் ஸ்னேக் கேம். அது என்ன இதுக்கு அவங்க வந்து இது என்ன பண்றாங்க, ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி அடிக்கிறாங்க. எனக்கு இந்த ஸ்னேக் கேம் வேணும், அதுல இந்த மாதிரி 2 ஸ்னேக் ஓடும், அதுல இது வந்து பண்ணும் அப்படின்னு ப்ராம்ப்ட் தான் அடிக்கிறானுங்க. அது இது கிரியேட் பண்ணிடுது. அவுட்டா இல்லையா? அவுட் ஆக மாட்டானுங்களா? அதுவே கம்ப்யூட்டர் தானேங்க, அது ஏன் அவுட் ஆக போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவன் வந்து ஒரு ட்விட்டர் க்ளோனே ஜெனரேட் பண்ணிட்டான் ஒருத்தன். எனக்கு வந்து ட்விட்டர் மாதிரி இவ்வளவுதான் போடுறான். ஐயா ட்விட்டர் மாதிரி எனக்கு ஒரு ஆப் வேணும் போட்டா அது வந்துருச்சு. வெல்கம் டு பைத்தியக்காரங்கெல்லாம் வந்து அங்க ட்வீட் பண்ணலாம் போல இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி பிசிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இதெல்லாம் ஒரு டெஸ்ட் மாதிரி பண்றானுங்க, ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி பண்றானுங்க. பார்த்தா அதுக்கு வந்து எனக்கு ஒண்ணுலடா ஒரு மாதிரி பிரச்சனை இருக்கு. தான் பண்ணுது. இந்த மாதிரி சிமுலேஷன் லெவலுக்கு நீ கூட்டு போற பத்தியா, இதுல வந்து எஜுகேஷன்ல பெரிய பர்பஸ் இருக்குடா. கண்டிப்பா. சரியா?
இதை தாண்டி போகும்போது நான் என்ன பயப்படுறேன்னா இப்போ கோடிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க, எனக்கு புரியுது. ஆமா கோடிங்க்கு வந்து இப்போ நம்மளே நார்மலா இப்போ யாரெல்லாம் ஐடியில் இருக்கீங்களோ உங்களுக்கு தெரியுங்க, பொதுவாக நம்ம ரீஃபைன்மெண்ட் கால்ஸ் மாதிரி ஒன்று வச்சு என்ன பண்ண போறோம்னு சொல்லி டிசைட் பண்ணி இதை எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ண போறோம் டெவலப்பரை கூப்பிட்டு வச்சு டெஸ்டர்ஸ் வந்து எல்லாரும் வச்சிருப்போம். கரெக்ட். இப்போ இங்க அட்வான்டேஜ் என்னன்னா தானா ஒரு சில ஐடியா உதிக்குது. உதிச்ச ஐடியாவுக்கு இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கோடு இல்லாட்டி ஏதோ அதுக்கு ரெலவெண்டான ஒர்க் ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஐடியாவே உதிக்காம எல்லாமே சாட்ஜிபிடியும் ஏன் சொல்லிட்டு இருந்ததுன்னு வைங்களேன், கடைசியில மூளை மழுங்குமாத இதுதான் கேள்வி, வேற எதுவுமே இல்லை. கண்டிப்பா ப்ராப்ளமே இப்போ இதுதான். அதாவது இது சொல்லுவாங்கல்ல, நிறைய தடவை அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒருத்தனுக்கு போய் ஃப்ரீயா ஃபிஷ் கொடுக்கறத விட அவனுக்கு ஃபிஷ் பிடிக்க எப்படி கற்றுக் கொடுக்கணும், ஃபிஷ் எப்படி பிடிக்கணும்னு அவனுக்கு கற்றுக் கொடுத்தா அவன் வந்து வாழ்க்கை முழுக்க சாப்பிடுவான். நான் ஃப்ரீயா அவங்க கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா ஒரு நாள் சாப்பிட்டா அடுத்த நாளே வந்து சார் அப்படின்வான். நடந்திருக்குங்க இங்க இல்ல, சிகாகோல வருண் என்ன பண்ணிருக்காரு, பர்கர் கேட்டிருக்காரு, நம்மளுக்கு ஏதோ பீஃப் பர்கர் ஏதோ கொடுத்துட்டாங்க. இவரு எனக்கு நான்வெஜ்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு அவனுக்கு எங்க திரும்ப வாங்கிப்பாங்களா, உடனே யாரோ ஹோம்லெஸ் பீப்புள் யாருக்கோ கொடுத்துருக்காரு. அடுத்த நாள் அதே வழியா வந்திருக்காரு, வரும்போது எங்க என்னோட லஞ்சுன்னு கத்தி எடுத்து நிட்டுறானா. அவருக்கு எப்படி இருந்திருக்கும், ஏன்டா டேய் நான் வந்து வேஸ்டா போறேன்னு பார்த்து அவனுக்கு கொடுக்கறதுனால அவன் என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னு பார்த்தா, இவன் வந்து நமக்கு கொடுக்கணும், இவனோட வேலையே நமக்கு இந்த சாப்பாடு எடுத்து கொடுக்கறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு என்டைட்டில்மெண்ட் லெவலுக்கு போகுது. எப்போனா இந்த மாதிரி ஓசியா வந்து ஐடியாவே கிடைக்காம அப்படியே நம்ம நிஜமாதான். அதனால நீ இப்ப சொன்னது வந்து இது வந்து ஒரு வேலிடான பாயிண்ட். யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ், அதை மட்டும் தான் யூஸ் பண்ணி நான் வாழுவேன் அப்படிங்கிறது தான் நெகட்டிவ். அது வந்து இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும், இப்போ அடிக்ட் ஆகிற மாதிரி ஆயிரும். ஆமா, இப்போ ஓப்பன் திடீர்னு காணாம போச்சுன்னு வைங்களேன், இல்லாட்டி இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண முடியாத மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருது, எல்லாமே படுத்துறது, இன்டர்நெட் கிடையாது கரண்ட் கிடையாதுன்னு ஆயிடுதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பையா. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா நல்லா இருக்கும். எனக்கு தான் சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா. நானும் பழைய மாதிரி ஊருக்கு போயிருவேன். சீரியஸா எல்லாருமே அநேகமா கேருங்க, எனக்கு ரொம்ப புது அனுபவமா இருக்கும். நான் இது வரைக்கும் பெரிய லெவல்லாம் விவசாயம் பண்ணதில்லை, ஏதோ கொஞ்சமா மாடியில இருக்கிற செடியை வேணா மெயின்டைன் பண்ணிருக்கேன். அவ்வளவு மண்ணுல போட்டு படுத்து உருளுவையா. ஏன்னா இது வந்து ரிவர்ஸ், இது வந்து எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு சிலர் சொல்லுவாங்க அட்வான்ஸா யோசிக்கிறா, ரிவர்ஸ்ல யோசிக்கிறீங்க நீங்க நினைக்கலாம். அப்படி கிடையாது, சில விஷயங்கள் இப்படிதான் யோசிக்கணும். என்னன்னா இதை நம்பி சோலார் பிளேர் வரும், மொத்தமும் காணாம போகும், அதுக்கும் ரெடியா இருக்கணும். ஆமா, டெக்னாலஜி வந்து அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமே போட்டு தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க எல்லாத்தையும். அப்ப என்ன ஆகும், இப்ப ஏதோ ஒரு ஹெர்ட்ஸ்ல தானே செட் பண்ணி வச்சிருக்கான், அந்த ஹெர்ட்ஸ் எல்லாமே நாசமா போயிருது. திடீர்னு அது பார்த்தா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ஹெர்ட்ஸ்க்கு மேல போயிருது எல்லாம். அவ்வளவுதான் கஷ்டம். அதுதான் அப்புறம் எல்லாம் ஆஃப் ஆயிரும். என்ன பண்றது, கரண்டே வராதுங்க. கரண்டே வந்து 50 ஹெர்ட்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, அதை தூக்கி விட்டா என்ன ஆகும், எல்லாமே அவ்வளவுதான். அதனால என்னன்னாலும் நடக்கலாம், ஆனா நம்ம ஹியூமன்ஸா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கணும். கரெக்ட். இப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஏன் அந்த டெக்னாலஜி எல்லாம் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, டெக்னாலஜி நமக்கு வந்து நிறைய விஷயத்தை வந்து ஓபன் பண்ணி விட்டுருக்குது. அதாவது ஏழைகளாகிய நம்மளுக்கு எக்கச்சக்கமான அபிலிட்டியை ஓபன் பண்ணி விட்டுருக்குது. இதெல்லாம் முன்ன ஒரு காலத்துல யார்கிட்ட இருந்திருக்கும், அதுதான் ஃபேக்ட். இன்னைக்கு வந்து பாருங்க நம்ம எல்லார் கையிலயும் இருக்குல்ல, அது ஒரு நல்ல விஷயம் தான். டெக்னாலஜி இருக்கிற வரைக்கும் அனுபவிப்போம் அப்படின்னா. ஸோ இந்த ஏபிஐ அப்படின்னு ஒன்று இருக்கு சிவா, இந்த டெவலப்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஆமா ஆமா, அது வந்து அவங்க மொத்தமாலாம் டெவலப் பண்ண மாட்டாங்க, ஆல்ரெடி மாடியூல் இருக்கும், லிங்கை பிடிச்சி வச்சு அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுல இந்த O3 மினி இருக்குல்ல, வேற லெவல் ஏபிஐ கொடுக்குறான். இந்த தடவை பயங்கரமான ஏபிஐ கொடுக்குறான், சூப்பரா இருக்குமா. யாராவது ட்ரை பண்ணீங்கன்னா சொல்லுங்கப்பா. என்ன நாம அதெல்லாம் ட்ரை பண்ண போறது இல்லை, நம்ம டெவலப்பர் கிடையாது. இல்ல பர்பஸே இல்லாம எதையா நோண்டுறது வந்து என்னன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு லிமிட் வரைக்கும் நோண்டலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவுட்கம் என்னோட லெவல் என்ன தெரியுமா, நம்ம லெவல் என்ன தெரியுமா, இதை பத்தி எல்லாம் பேசுறவங்க எல்லாம் நான் பார்ப்பேன். அவன் சொல்லுவான் நிறைய பாக்குறான் கோடிங்ல வேற லெவலியா அப்படின்னு. நம்பகத்தன்மை உள்ள ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து கரெக்டா சொல்லுவாங்கன்றவங்க சொல்றாங்க O3 மினி வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையா நீங்க தான் சொல்லணும். ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்திருக்கானா, டிஃபரன்ஸா அவங்க காமிச்சிருக்காங்கல்ல அந்த டேபிள். ஆமா, அதுல ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டீப் சீக் பாருங்க. இப்போ டீப் சீக் தானே ஃபுல்லா ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. மேத்தமெட்டிக்ஸ் அதுல ரீசனிங் ஆவரேஜ், குளோபல் ஆவரேஜ், ரீசனிங் ஆவரேஜ், கோடிங் ஆவரேஜ், மேத்தமெட்டிக்ஸ் ஆவரேஜ். கோடிங் மட்டும் தான் அடி வாங்குது. இங்க பாருங்க O3 மினி ஹை அப்படின்னு ஒன்று இருக்கு மாடல். அதான் வந்து O3 மினி லோ. இது O3 மினி லோ தான் ஃப்ரீ, O3 மினி ஹை வந்து பெய்டு. எவ்வளவு விவரமா இருக்காங்க பாருங்க, விவரமானவன் தான் அவன். எல்லாத்துலயுமே பாருங்க இவன் மேத்தமெட்டிக்ஸ்ல இவன் தான் நம்பர் 1 டீப் சீக்கு. கோடிங்ல O3 மினி தான் நம்பர் 1. ஓகேவா, ரீசனிங்லயும் O3 மினி தான் நம்பர் 1. இருந்தாலும் டீப் சீக் ஃப்ரீயாவே 83.17 அதனால தான் எல்லாருக்கும் அவ்வளோ இது
அது பிடிச்சிருக்கு, கிரேஸா இருக்காங்க. மெட்டாவும் ஓபன் சோர்ஸ் வச்சிருக்கான். பிரான்ஸ்ல மிஸ்ட்ரால்னு ஒரு ஓபன் சோர்ஸ். இவனுங்கெல்லாம் ஏன் பாப்புலரே ஆகல, ஏன் அதை பத்திலாம் வந்து இவ்வளவு பேசவே இல்லை டீப் சீக் அளவுக்கு அப்படின்னா இந்த பெஞ்ச் மார்க் ஸ்கோர்னாலதான். இது யூஸ் பண்றவங்களுக்கு தான் நல்லா தெரியுது, நமக்கு யூஸ் எல்லாம் பண்ண அவ்வளவு இல்லன்றதுனால நம்ம பேசிக்கா சும்மா டெஸ்ட் பண்ணி பாக்குறோம், அவ்வளவுதான். இதுக்கு டெஸ்ட் தான் பண்றோம். இத நம்ம போன்ஸ் எல்லாம் கூட இனிஷியலா வந்து வாங்கும் போது டெஸ்ட் தான் பண்ணி பார்த்தோம். எல்லா ஃபீச்சரும் நம்மளால யூஸ் பண்ண முடியல இனிஷியலா. உண்மை அதுதான். இப்பதான் யூஸ் பண்றோம், இப்போதான் கேமரா அவ்வளவு யூஸ் பண்றோம். அப்போ கேமரா நிறைய டெஸ்ட் தான் பண்ணோம், ஏன்னா இவ்வளவு ஈஸியா யூஸ் பண்ண முடியாது கேமரா இல்லையா. எவ்வளவு கஷ்டம் சிவா, லைட் எல்லாம் செட் பண்ண வேண்டியதா இருக்கும் வீடியோ எடுக்கணும்னா. சீரியஸாங்க. எஸ், டைனமிக் ரேஞ்ச் எடுக்க முடியாது. சோ இது சூப்பர்ன்றாங்க. அடுத்து நம்ம சம்பவத்துக்கு வருவோம். இந்த சாம் ஆல்ட்மன் ஒரு பக்கி இருக்குல்ல, அது வந்து இந்தியாவுக்கு வந்து நேத்தி கூட வரும்னு சொல்லிட்டு இருந்தாரு. கூகுள்ல மிகப்பெரிய ஆள் ஒருத்தர் ராஜன் ஆனந்தன் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப ரெஸ்பெக்டடான ஆள். ஒரு விசி அவர் முன்னாடி சாம் ஆல்ட்மன் வந்து என்ன சொன்னா அப்படின்னா, இந்தியாலாம் ஒன்னும் பண்ண முடியாது பாடா அப்படின்னு. ஆமா தெரியும், ஓவரா தான் இருந்தது. அன்னில இருந்தே இவன் மேல குறிங்க, அன்னிலேருந்தே இவன் மேல குறி. இவனை பார்த்தா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான். உண்மைதான், அது ஓவரா பேசினதுக்கு தான் ஆப்பிடிச்சான் டீப் சீக்கு. சீரியஸா தலகணத்துல அண்ணன் இப்படிதான் செம்மையா. இதுதான் அன்னைக்கே கில்லி படத்துல சொல்லியிருப்பாரு பாத்தியா, மேல இருக்கும் கீழே போறதும் கீழே இருக்கிற மேல வரதும். ஆமா, ஐ பர்சனலி திங்க் we have been on the wrong side of history. அரைஞ்சிருவேன் இது இப்பதான் தெரியுமா உனக்கு. and need to figure out a different open source strategy. அதுக்கு இவன் கேட்குறான், ஏன்டா ஓப்பன் ஏஐன்னு பேர் வச்சுட்டு ஓப்பன் சோர்ஸ் பண்ணாம இவ்வளோ நாள் ஓப்பன் ஏஐன்னு சுத்திக்கிட்டு இருக்கியே, வெக்கமா இல்லையாடா கேடு கட்டவனே அப்படின்னு கேட்டிருக்கான். க்ளோஸ்டு ஏஐன்னு மாத்து, இல்லாட்டி பேரை மாத்து, சாம் ஏஐன்னு மாத்து. என்ன ஓப்பன் ஏஐ அது ஆரம்பிக்கும் போது வேற கான்செப்ட். ஈலான் மஸ்க்லாம் இருந்தார் அதுல, அதனால ஈலான் வெளில போயிட்டாப்ல. ஜென்சன், இந்த என்விடியாவோட ஜென்சன் வாங்க வந்து ஈலான் மஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர் டிஜிஎக்ஸ். அந்த போட்டோ அவ்வளோ பெரிய போட்டோ அது. அப்போ இந்த சாம் ஆல்ட்மேனு இன்னொரு பேர்லாம் இருப்பானுங்க. இப்போ இவன் மட்டும்தான் இருக்கான், வேற எல்லாரையும் தூக்கிட்டான். அது காரணம் என்ன, மேபி எல்லாரோட கருத்தும் வந்து இவனோட கருத்தோட ஒத்து வந்திருக்கு. இந்த நாய் சொல்லியிருக்குது, சாரிங்க ஏன் தனிப்பட்ட முறையில் தாக்குறேன் அப்படின்னா, இந்தியாவில் வந்து இந்தியாவை பற்றி கேவலமாக பேசிட்டு போனாங்க. இதுதான் டீப் சீக்கை வச்சு மூஞ்சில் நான் கறியை பூசுறேன், அதுக்காக தான் நான் திட்டுறேன், வேற எதுவும் இல்லை. இப்போ அது சாம் ஆல்ட்மேன் தவிர வேற எவனா பேசியிருந்தாலும் அவனையும் திட்டுவேன். டிஃப்ரெண்ட் ஓப்பன் சோர்ஸ் ஸ்ட்ராட்டஜி வேணும்னு சொல்றாரு. இப்போ அது அது இல்ல, இவ்வளவு நாளா ஓபன் சோர்ஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கு எல்லாத்துலயும். நீங்க என்ன சார் டிஃபரெண்டா அதுல பண்ண போறீங்க? எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி போகுது. ரீசன் சர்ச் எல்லாம் வந்து இப்போ ஃப்ரீயா விட்டான்ல, வா இன்னும் மீதி எல்லாம் ஃப்ரீயா விடு. அடுத்தது இமேஜ் வீடியோ எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணுவா. சோராக் எவ்வளவு வாங்குற ஃப்ரீ பண்ணு. ஆமா, எல்லாமே காசு தான், எல்லாமே காசு. $200 போட்டாதான் O3 mini ஹை யூஸ் பண்ண முடியும். அதுதான் ஹை பெஞ்ச் மார்க். ஆனா அது மந்த்லி 200 மந்த்லி $200. மந்த்லி $200னா ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனி தான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, அதுக்கு தான் அவன் கொடுத்துருக்கான். நம்மலாம் யூஸ் பண்ணக்கூடாதான். அப்போ எந்த ஒரு இவ்வளோ பெரிய இது இது ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். O1 வச்சு அவன் டீப் சீக் போட்டு அடிச்சு விட்டான். ஏய் இன்னும் $200 கேட்குறேன் எங்கள் ஆளுகிட்ட, நான் ஃப்ரீயாக தரேன் பாட அப்படின்னு. ஆமா, நம்ம ரீசனிங் தானே மேக்ஸிமம் அதுக்கிட்ட போகிறோம். மேக்ஸும் நல்லா பண்ணுது அது. ஆமா, கோடிங்லாம் நான் போகிறது இல்லைடா, ஏன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே நிறைய பேர் கோடிங்ல தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. இல்ல அதான் இதுல போட்டு கோடிங் எடுத்து அதுல உள்ள தூக்கி போட்டு அப்புறம் மேனேஜர் திட்ட ஆரம்பிச்சு, நான் உன்ட்ட இதுவா கேட்டேன் அப்படின்னு ஒண்ணு. ஓப்பன் ஏஐல கோடு போடாத, ஆந்த்ரோபிக் கிளாட் சோனெட் யூஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க எல்லாரும். O3 மினிக்கே சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கோங்களேன். அப்போ இந்த பயபுள்ள இன்னொன்னு ஒத்துக்கிறாரு டீப் சீக்கை பத்தி. இட்ஸ் a very good மாடல். ஆமாடா தெரியும்டா, அதான் நாங்க தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் வெரி குட் மாடல்னு போடாம அமைதியா இருந்தா தப்பிச்சிடலாம். இட்ஸ் வெரி குட் மாடல் போடாம வன்மத்தை கக்கி இருந்தா மாட்டிருந்திருப்போம். ஆமா, we will produce better models but we will maintain less of a lead than we did in previous years. அப்படிவா வழிக்கு என்ன தலகணும் இந்த பயலுக்கு, என்ன தலகணும். இப்போ அப்படியே ஓபன் ஏ தான் பெஸ்ட், ஓபன் ஏ தான் டாப் ஒத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், யூஎக்ஸ்ல வந்து தான் பெஸ்ட், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பெஸ்ட். ஒரு ஆப்பிள் சூஸ் பண்ணியிருக்கான், அவனை கூகுளை தாண்டி ஃபேஸ்புக்கை தாண்டி எல்லாரையும் தாண்டி ஆப்பிள் வந்து ஒருத்தனை சூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அதில் மீனிங் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஆப்பிளும் ஒரு பக்கி பையதான் அவனும் அந்த கேமரா கடுப்பாக இருக்குது இப்போ வரைக்கும் சும்மா. ஏன்னா முன்னெல்லாம் பாரு இவன் வந்து டிஃபைன் பண்ணுவான் சில விஷயங்களை, இதுதான் போய் ஓப்பன் கிட்ட போய் எல்லாருக்கிட்டையும் போய் வாங்கி எல்லாருக்கிட்டையும் வாங்கி போட்டு. எப்போ வந்தது சிவா? 2011. இப்போ என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எவ்வளோ 14 வருஷத்துல சிரி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா ஜீரோங்க. ஆமா உண்மைதான். அது ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆரம்பிச்சு வச்சது
அது பாருங்களேன், அதை கூட எடுத்து நகர்த்த தெரியல. நிஜமா இதான் வந்து அழகு. ஐபோன் லட்சணமா அப்படிதான் இருக்கு. ஜாப்ஸ் ஆரம்பிச்சது ஆமாங்க, அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சரி, நான் எங்கேயோ போயிட்டேன். ரைட்டு. அடுத்து கூகுள் ஜெமினி. ஏன் என்னடா சொல்றாங்க ஜெமினி இப்ப? இமேஜன் 3 வந்திருக்குப்பா. பிக்சல் நல்லா வருதாடா, வேற லெவல்ல இருக்கியா. சரி பிக்சல் எடுத்து காட்டலாம்னு பார்த்தா அதுல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுல இருக்கேன். இதுல ஜெமினி போட்டு வச்சிருக்கியா? ஜெமினி வச்சிருக்கேன். ஜெமினி. ஐயோ, அதை மட்டும் delete பண்ணிட்டேனா? இல்ல பண்ணிருக்க மாட்டேன். ஜெமினி. அது இருக்காம பாரு. கன்னா வந்தாயா? ஹலோ பரத்வாஜ். இப்போ இவங்கிட்ட கிரியேட் an image of இதுவே போடுவோம்னா, கிரியேட் a close up image of a person's hand holding a delicate dandelion in the wind. Imagen 3 creating an image with Imagen 3 அப்படின்னு வருது. இப்போ முன்னாடி வந்து Imagen 2 இருக்கும். Imagen 3 சூப்பரா இருக்கியா. ஆனா இமேஜ் கிரியேட் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்குமேடா. இப்பதான் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஹியூமன் இமேஜஸ் இப்பயும் கிரியேட் பண்ணல. இப்போ நான் ட்ரை பண்ணல. பட் இந்த மாதிரி இமேஜஸ்லாம் வந்து சூப்பர்பா இருக்கு. குவாலிட்டிலாம் இங்க பாருங்க. ஆமா, இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் வேற மாதிரி இருக்குல்ல? ஆமா. பாருங்க. அந்த கை காட்டு, கை விரல் எல்லாம் அதே தான், லைட்டா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஆமாயா, ஒரு ஏஐ பிக்சரும் இன்னொரு ஏஐ பிக்சரும் சேமா இருக்கவே இருக்காது. எப்பயுமே இருக்காது. ஒரே ப்ராம்ப்ட் நம்ம போட்டா கூட, அதே ப்ராம்ப்ட் போட்டா கூட வேற வேற இமேஜ் தான் வருது நமக்கு. பட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் இல்ல? ஆல்மோஸ்ட் க்ளோஸ். நிஜமாவே ரொம்ப பெட்டர் இமேஜா இருக்கு இதை விட இல்ல? அந்த கலர், அந்த டிஸ்ப்ளே கூட மேட்டரா இருக்கலாம். கரெக்ட் தான். ஐபோன் டிஸ்ப்ளே பெட்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இமேஜன் 3 வச்சு நம்ம இது மட்டும் பண்ண முடியாது. என்னன்னா இந்த 2D இமேஜஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த லோகோலாம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம்ல, அதெல்லாம் வேற லெவல் ஆயிடுச்சு. அதில் அதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ கூகுள் ஜெமினி இந்த ஃபீச்சர் வந்திருக்கு. இன்னொரு ஃபீச்சரும் வந்திருக்கு. நம்ம ஜெமினிலேவா? கூகுள் ஜெமினில புதுசா ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு. சூப்பர் ஃபீச்சர் இது. Hey there, and welcome to your Daily Listen, a new experimental audio show by Google. We're your hosts, powered by AI and prepared to deliver a quick update each day. அந்த கூகுள் நவ் இருக்குல்ல, It's personalized to your interests. இது கூகுள் ஈவென்ட் மாதிரி இருக்கு. Topics you follow. And the things you search often. So you can get the scoop without doing the work. The experiment is rolling out now and may not be available to everyone just yet. You can always join the wait list. டெய்லி காலையில நமக்கு என்ன வேணுமோ அது ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி ஃபீட் மாதிரி அதுவே சொல்லிடும், படிச்சிடும். இங்க இருக்கான்டா என் தலைவன், நான் லாக் பண்ணிட்டேன். யார்? ஜோவியா? இது ப்ளூ ஏஐ. என்னது? ஆர்ஜின் வாய்ஸா? இது வந்து டெய்லி அலாரம் அடிக்கும் போது கதை சொல்லும். பொறு, நம்ம இப்போ இந்த பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு அலாரம் செட் பண்றேன். நான் இதுக்கு ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு. அதுதான் இதோட மூலாதாரம். அதுதான். ஓகேவா? ஓகே. என்னது அப்படின்னா கூகுள் நோட் புக் எல்எம் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு சிவா. நான் தான் உனக்கு காமிச்சேனே. ஆமா, உங்க ரிவ்யூ எடுத்து உங்க வீடியோ எடுத்து உள்ள போட்ட நீ. உங்க ரிவ்யூ எடுத்து போட்டனா, வீடியோ எடுத்து போட்டனா, டிரான்ஸ்கிரிப்ட் எடுத்து போட்டு அதை இங்கிலீஷ்ல மாத்தி அதுல அந்த ரிவ்யூவை மாத்திட்டேன். ஏன் இந்த கோவம் அதுக்கு? எல்லா நாயும் கத்திக்கிட்டு இருக்கு OnePlus 13 ரிவ்யூ அப்படின்னு ஒண்ணு. லூசு அவன் வந்து சோறு போட்டுறான் சிவா. அதுதான் பிரச்சனை, வேற எதுவும் கிடையாது. எல்லாம் அவன் சோறு போட்டு வளர்த்து விட்டுறான். கரெக்ட் தான். நியாயமான முறையா இருந்தா பரவாயில்ல. அப்புறம் திடீர்னு ஒரு 4 பேர் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்களா, அது வேற நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு பாட்காஸ்ட் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். அதுல இந்த 2 பேர் பேசுவாங்க. அதாவது இந்த ஒரு ஆளும் ஒரு பொம்பளையும் 2 பேரும் சேர்ந்து சிவபரணியும் விக்கியும் OnePlus 13 பாட்காஸ்ட் ரிவ்யூ பண்ணிருக்காங்க. எப்படி பண்ணிருக்காங்க தெரியுமா? அதுல என்னெல்லாம் இருக்கு தெரியுமான்னு பேசும். இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஃபீச்சரு. இதுல ஹைலைட் என்னன்னா, மொத்த ஆடியோவையும் சம்மரைஸ் பண்ணி அதை வந்து போஸ்டா மாத்திடுறான். ஆமா, இருக்கு. வேற லெவலுங்க. கூகுள் நோட் புக்னு ஒரு நோட் புக் எல்லாம் சாஃப்ட்வேர்ல இருந்து தான் இந்த ப்ராடக்ட்டை எடுத்து அவன் வந்து டெய்லி பிரீஃபிங் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கான். அந்த லேப் அப்படின்னு சொல்லிட்டு அதோடது. அது இப்போதைக்கு எல்லாருக்கும் வராது, பட் கண்டிப்பா வந்துடும். அடுத்து 11 லேப்ஸ் இவனா அப்படின்னு ஆல்ரெடி ராபிட் அடி வாங்கிட்டு உட்கார்ந்திருக்கான். சும்மாலாம் இருப்ப நீ.
இவன் வந்து புதுசா மேஜிக் வாய்ஸ்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னதுன்னா நாமளே ஒரு வாய்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வந்து எப்படின்னா இவர் யூடியூப்லாம் போட மாட்டார் வீடியோ, அவங்க சைட்லேயே தான், அதனால லோடே ஆகாது. தீம்ஸ் மாதிரி வாய்ஸஸ்க்கு a cowboy அப்படிங்கிறான். கிளவுன் இந்தியன் கால் சென்டர் கை அப்படின்னு கேட்டாலும் ஹலோ ஐ ஆம் இந்தியன் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். இது என்ன பிரச்சனை வரும்போது நல்லா ஓகே, அப்போ நிறைய பேர் இதுக்கு மேலே பிரச்சனை. இன்னைக்கு வந்து எப்படி இருக்குன்னா, மேபி இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம்ல, இப்போ இந்த டீப் வீக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதுக்குள்ளே போச்சுன்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும்னு தோணுதுடா. டீப் சிங் மாதிரி ஏதாவது இதுக்குள்ளே இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. சூப்பர் ஆயிரும். நான் அதுதான் அப்படிதான் நான் பார்த்தேன். இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த ரேபிட் R1 காரன் அவனோட ஓன் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் யூஸ் பண்ணாமல் இதை வந்து லிங்க் பண்ணி விடுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. API தான். ஃபாஸ்ட்டாக வேறு இருக்கும்டா, இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குல்ல. ஆமாம், பெர்ப்ளெக்சிட்டி மாதிரியோ இல்லாட்டி எது பெர்ப்ளெக்சிட்டியோட லிங்க் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, அது ஒரு மாதிரி என்ன பாட்டு வருது அலாம் இது இவங்க. Good morning. Vivo is broadcasting for you. It is 11:44 now. ஓகே ஓகே. அடுத்து சைனாலேருந்து நியூஸ் வருதுங்க. Temperature is from 23 Celsius degrees to 30. அதான் அந்த அமேசான் எக்கோ மாதிரி. இது வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த மாதிரி பேசாம நம்ம இன்னொரு அற்புதமான AI ஆட் சைனால இருந்து வந்திருக்குங்க. இல்ல காதுக்கு தேன் பாயுதுங்க. இந்த மாதிரி நம்ம கூகுள் பிக்சல்ல இருந்ததுன்னா டெய்லி காலையில எனக்கு நியூஸ் தெரிஞ்சிரும்டா, நைட் என்னெல்லாம் நடந்தது. ஆக்சுவலா இது ஆல்ரெடி இருந்தது சிவா, அந்த அமேசான் எக்கோல இருக்கும். இப்போ எப்படின்னா 2 பேர் வந்து அந்த நியூஸ் எல்லாம் எடுத்து ரொம்ப நேச்சுரலா டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த நியூஸை படிக்கல அவங்க, அந்த நியூஸை படிச்சுட்டு அதுல இருந்து நாம பேசுவோம், நாம டிஸ்கஸ் பண்றோம்ல, டிவில டிஸ்கஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணது 2 AI. இதுதான் ஆச்சரியமா இருக்கு. அவன் வந்து அதை ரீட் பண்ணி அவன் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று வச்சிருக்கான். அவனே உள்ள ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று எழுதிக்கிறான். ஸ்கிரிப்ட் இப்படி போடுறா, இப்படி பேசுற மாதிரி வெயிடா, அப்படி பேசினா நல்லா இருக்கும். அதை கொடுத்து அந்த AI வாய்ஸ் ஜென்ரேட்டர் கிட்ட கொடுத்து அதை அப்படியே பேசிடுது. அது நல்லா வேற இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸோ அதே மாதிரி வாய்ஸ் சம்பந்தமான விஷயம்லாம் வந்து ரேபிட்டும் பண்ணியிருக்கான். தீம் மாதிரிங்க, ரேபிட் வந்து இப்போ தீம் மாதிரி பண்ணியிருக்கான். அவன் வந்து ஒரு பைரட் மாதிரி பேசுறா அப்படின்னா ரேபிட் எடுத்து நமக்குடா அப்படின்னு சொல்லும். எதுவும் ஒர்க் ஆகல, அதனால எவனும் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறான். அதனாலதான் வந்து இது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் கிடையாது. உண்மை அதுதாங்க. கிட்ஸுக்கு ஓகே, சீரியஸாகவே வந்து ப்ராடக்ட் அவங்க கிட்ஸ் ஃபோக்கஸ்டாக பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய ஹிட் ஆயிருக்கும். ஆமாம், கிட்ஸுக்கான ப்ராடக்ட்னு பார்த்துருப்பாங்க, பட் எல்லாரும் வாங்கிட்டு திட்டாமல் இருந்திருப்பாங்க. இதுலேயே பயங்கரமாக ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். இது நம்ம வட்சன் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு சொன்னது. என்னன்னா மொக்க ஆடியோ தான் இருக்குன்னு வச்சுப்போம் நம்ம கிட்ட, மொக்கையா இருக்கு ஆடியோ. ஆனா NVIDIAவோட 50 சீரிஸ் GPU நான் வாங்கிட்டேன். சரியா, சரி அப்ப என்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரீயா NVIDIA ப்ராட்காஸ்ட் ஆப்னு ஒன்று இருக்கியா, என்ன அதை வந்து லைட்டிங் உனக்கு ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இருந்த வீடியோ இப்படி ஆயிருச்சு. எப்படின்லாம் கேட்காதீங்க, அதான் AI. அப்புறம் கண்ணு அவர் பெருசா திறக்கல, ஆனா கண்ணு திறக்கிற மாதிரி பண்ணிடுச்சு. ஆமா, இந்த பிராட்காஸ்ட் ஆப் நான் ஓபன் பண்றேனே, பேக்ரவுண்ட் நாய்ஸை மொத்தமா கட் பண்ணி பக்காவா ஒரு AI என்ஹான்ஸ்டு வாய்ஸை வந்து கொடுக்குது. வர்ச்சுவல் பேக்ரவுண்டா, வீடியோ நாய்ஸ் ரிமூவலா, இதெல்லாம் வீடியோக்கு இருக்கு. ஓகே, ஆடியோக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கு. ஸ்டூடியோ வாய்ஸ், நாய்ஸ் ரிமூவல், ரூம் எக்கோ ரிமூவல், ஸ்டூடியோ வாய்ஸும். அந்த நாய்ஸ் ரிமூவல் கண்டென்சர் மைக் மாதிரி. ஆமா, அது மட்டும் இல்லாம கண்டென்சர் மைக்லயே நான் ஆடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுல போட்டேன்னா நெக்ஸ்ட் லெவல்ல இருக்குங்க. நாய்ஸ் ரிமூவல், அது ரூம் எக்கோ ரிமூவல், இந்த ரெண்டும் தான் மெயினா. நம்ம யாராவது நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தெரியாம நம்ம வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டோம், இப்போ அதுல வந்து சரியாவே இல்லை அப்படின்னா இந்த ஆப் தான் பெஸ்டா இப்போ இருக்கிறதுலே. இதுதான் ஸ்ரீவத்சனோட ரெக்கமெண்டேஷன், அதனால தான் நான் ஷேர் பண்ணேன். NVIDIA ப்ராட்காஸ்ட் ஆப். எஸ், ட்ரை பண்ண வேண்டியதான். அடுத்து சைனால இருந்து வந்திருக்கு. என்னது அப்படின்னா இந்த ஹைலுவோ மினி மேக்ஸ்னு ஒரு AI. ஓகே, சரியா, இதுல ஒரு புதுசா ஒரு ஃபீச்சர் ஒன்று கொண்டு வந்திருக்கிறான். என்னதுன்னா இப்போ இந்த ஏஐக்குள்ள நீங்க கேமராவை ஆப்ரேட் பண்ணலாம். ஏஐக்குள்ள கேமரா? எஸ். ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராம்ப்டை போடுவீங்க, அந்த ப்ராம்ப்ட்ல தெளிவா சொல்லிடுவீங்க இதான் என் ப்ராம்ப்ட்னு. அப்புறம் கேமராவுக்கு ஒரு தனி ப்ராம்ப்ட், இந்த கேமராவை நீ இங்கேருந்து இப்படி மூவ் பண்ணு, அதை தான் அவன் காமிக்கிறான் எக்ஸாம்பிள்ஸ்ல. கேமரா ஷூட் ரொட்டேட் அரவுண்ட் த பர்சன்.
அதான் நம்ம அன்னைக்கு பேசணும்ல, இதை வந்து படம் எடுப்பாங்க இனிமே. பாருங்க ஆல்ரெடி அப்படி தானே இருக்கு. கஷ்டப்பட்டு படம்லாம் எடுக்க வேணாம், ரொம்ப ஸ்கிரிப்ட் மட்டும் எழுதுனா போதும். ஸ்கிரிப்ட் எழுதிட்டு டைரக்ஷன் ஐடியாஸ் வேணும். இப்போ நம்ம உங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னா நீ சொல்லுவல்ல இந்த மாதிரி இப்படி இருந்தா நல்லா இருக்கும்டா, இந்த சீன்ல இவன் இப்படி ஆங்கிள் வச்சிருந்தாரா நல்லா இருக்கும்டா, இப்படி டக்குன்னு எடிட் பண்ணி தான் எல்லாத்தையும் இதுகிட்ட சொன்னா அதுவே பண்ணி கொடுக்கும். அதுவே பண்ணிடுவோம். ஏன் இதை அவன் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்கான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆங்கிரி டாம் ட்வீட்ஸ் அப்படின்னு ஒருத்தருக்கான். நம்ம நிறைய பேர் இருக்காங்க ட்விட்டரில், அவனுங்கெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. எனக்கு காசு கொடுக்குறான் சைனாக்காரன். ஓகே ஓகே, அவன் வந்து ஃப்ரீ ஆக்சஸ் உங்களுக்கு குத்துறான். ஃப்ரீ ஆக்சஸ் கொடுத்துட்டு இது போடுங்கடா, ஆனால் இதில் பாருங்கள் எப்படியெல்லாம் கேமராவை மூவ் பண்ணலாம் இது எல்லாத்தையும் கொடுத்துட்றான். ஜூம் இன் ஜூம் அவுட் எல்லாமே இருக்கு. ஸோ இது ஒரு பொதுவாக ஒரு கேமரா வச்சு என்னெல்லாம் பண்ணுவோமோ அவ்வளோத்தையும் நம்ம அசல்ட்டாக பண்ணலாம். இதெல்லாம் வேற லெவல் அட்வான்ஸ்மெண்ட்டு. இன்னும் போக போக நிறைய பேர் வந்து இதையும் ஒரு யூஸ் கேஸாக பாருங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ ஃபுல்லாக நான் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இப்படி ஒரு யூஸ் கேஸ் இருக்கு. அப்புறம் என்னையா ஓலாகாரன் ஈவி ரிலீஸ் பண்ணிருப்பான் பார்த்துருப்பீங்க. ஆமா, நேற்றுக்கு இமேஜன் 3 பத்தி பேசியிருப்பீங்கல்ல. நேற்று இமேஜன் 3 பத்தி பேசுனீங்களா? கூகுள் பேசல. இந்த காரம் இதை வேற ஒரு நியூஸ் ஓலா பத்தி பேசுனீங்க. ஆமா, ஓலா பத்தி பேசுனேன். அது முடிச்ச உடனே இதான் வரான் அவன். அடுத்து இந்த கிருத்ரிம்னு ஒண்ணு இருக்கு. இந்த கிருத்ரிம் கிளவுடுன்றது வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, கிருத்ரிம்ன்றது இவனோட சாட் ஜிபிடி மாதிரி ஒண்ணு. அது மகா டுமில் டுபாகூர். சரியா? நம்ம இதுன்னு கேவலப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. நம்பர் 1 நம்மளுது தான் சொல்றேன். ஆக்சுவலா சர்வம்னு ஒன்று வரப்போகுது இல்ல? ஆமா, அதுவும் நல்லா இல்லை. அதுவும் வந்து அந்த மெட்டாவோட லாமா எடுத்து ஓப்பன் சோர்ஸுக்கு மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னு தான். அதனால தான் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து சொல்லியிருக்கிறார், யோ ஜிபிலாம் வாங்கியிருக்கேன் ஒரிஜினலாக ஏதாவது பண்ணுங்கயா அப்படின்னு. பட் டீப்சி அவர் சொன்னார்ல 6 மாசத்துல லோட் பண்ணிடுவேன். இவன் 6 மாசம் இல்லைங்க, 6 மணி நேரத்துல நான் லோட் பண்ணிக்கிறேன், நமக்கு ஆஃப்லைன் லோட் பண்ண தெரியாதா அப்படின்னு அதை லோட் பண்ணிட்டான். அப்போ ஓலா கிட்ட போய் இப்போ நீங்க ஓலால இனிமே டீப் சீக்குங்க போய் டிஎன்என் ஸ்கொயர் பத்தி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லாது, எதுவாக இருந்தாலும் எனக்கும் உனக்கு மட்டும் தான் அப்படி சொல்லுங்க. அதுக்கு ஒரு சொல்லுவோம். அதில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 70 பில்லியன் பேராமீட்டர் நல்ல மாடல் கொடுத்துருக்கான். ஏபிஐ மாதிரி யூஸ் பண்ணலாம், நம்ம டெவலப்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். 40 ரூபா தான், 1 மில்லியன் டோக்கன்ஸ்க்கு 40 ரூபா தான் சீப்பஸ்ட்டு இருக்குது. ஆமாடா. ஸோ இப்போ யாராவது ஒரு டெவலப்பர் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா டீப் சீக் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம நிறைய ஐடியா யோசிக்கிறோம்னு வச்சுப்போம். ஏன் ஒரு வெப் ப்ராடக்ட் ஏதாவது யோசிக்கிறோம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஏஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக போக அதுக்கு இந்த ஏபிஐ தான் தேவைப்படுது. இது பயங்கரமாக இருக்குது. இது இப்போ நானே ஒரு கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட் ஏஜென்ட் மாதிரி ஒன்று பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு வந்து இதோட கனெக்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நான் வெறும் அந்த சாட் பாக்ஸை மட்டும் பண்ணி இது கூட கனெக்ட் பண்ணிட்டேன்னா அது டெக்ஸ்ட்டை அது கொடுத்து பண்ணிக்குவாங்க. இல்லை இது செமையாக இருக்குடா. ஏன்னா 1 மில்லியன் டோக்கன்ஸ்ல. ஆமாம், 1 மில்லியன் டோக்கன்ஸ்லாம் வந்து 1 மில்லியன் வேர்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு வேர்டு ஒரு டோக்கன்னு நினைக்கிறேன், ஒரு லெட்டர் ஒரு டோக்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு வேர்டு தான் ஒரு டோக்கன், அதுவும் வருவோம் நம்ம நெக்ஸ்ட். சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு யார். ஸோ இப்போது அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்லாம் என்ன, இதை பற்றி ஒருத்தன் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக லெவலில் என்ன போட்டிருக்கான் அப்படின்னா ஒரு ஹியூமனை டைரெக்டாக காப்பி பண்ண முடியாது. ஆனால் ஹியூமன்னா யாருன்றது நமக்கு தானே தெரியும். நம்மளோட ஒர்க்கு சொல்கிறான். இப்போ நம்ம இப்படி தான் இமெயில் அடிப்போம், இப்படி தான் நம்ம ரிப்ளை பண்ணுவோம், இப்படி தான் மெசேஜ் பண்ணுவோம், இப்படி தான் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவோம் கம்ப்யூட்டர்ல. போனவொடனே ட்விட்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. இவன் ஓப்பன் பண்ணி இல்லை பரத் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இன்ட்ராக்ட் பண்ணுவானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனால் அது ஏஐக்கு புரியாது. இல்லை உண்மை. ஆனால் கம்ப்யூட்டர் கிட்ட நான் ஒரே மாதிரி தான் இன்ட்ராக்ட் பண்ணுவேனா அப்படின்னா ஒரே மாதிரி தான் இன்ட்ராக்ட் பண்ணுவேன். இல்லை சில சமயங்களில் வந்து சரியா எதுவும் டைப் பண்ணும்போது வேலை செய்யலைன்னா கீபோர்டு உடைப்போம். கரெக்ட். டிஸ்பிளேல சரியா எதுவும் வரலன்னா நம்ம சிஸ்டமையும் உடைப்போம். ஸோ இது வந்து நம்ம மைண்ட் செட்டை பொறுத்தது, அதெல்லாம் அதுக்கு தெரியாது. அதை தவிர அது வந்து நம்மள மாதிரியே இருக்கிறதுக்காக ஒரு மாடல் ஒன்று எக்ஸ்ட்ரா மாடல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். எப்படின்னா நம்மளோட மெமரி. ஓகே ஓகே, நம்மளோட மெமரி, நம்ம மெமரி தான் நம்ம. ஆமாம், நம்ம மெமரிஸை வச்சு தான் வந்து மெகாவா ஒரு மாடல் கிரியேட் பண்ண முடியும். அதே சமயத்தில் எத்தனை வேணும் உனக்கு, எத்தனை சிவபரணி வேணுமா? எத்தனை சிவபரணி வேணும்? ஒரு ஆண்டவர் போதுமா இல்லை 10,000 ஆண்டவர் 10மா? இல்லை அப்போ இது வந்து இப்போ ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்படின்றதுக்குள்ளேயே இன்ட்ராக்ட் பண்ணுறது இவ்வளோ இதுவாக இருக்குது. அட் அ டைம் வந்து அவ்வளோ ரெடியாக எல்லாமே ஒர்க் பண்ணும் சைமல்டேனியஸாக. ஒரு 10 சிவபரணி யூஸ் பண்ணிக்கோங்க.
ஒரு சிவபரணி வந்து வீடியோ எடிட்டிங்கு, ஒரு சிவபரணி வந்து ஆர்டிகல் ரிசர்ச்சிங்கு, ஒரு சிவபரணி வந்து பிரசன்டேஷனு, பிரசன்டேஷன், ஒருத்தர் வந்து கேமராமேனு, ஆமா, ஒருத்தர் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டரு. அந்த டாக்டர் டூலிட்டில்னு ஒரு படம் இருக்கும், ஒரே ஆக்டர் வந்து எடி மர்ஃபின்னு நினைக்கிறேன் அவன் பேரு, ஒரே ஆக்டரே வந்து எல்லாமே நடிச்சிருப்பாங்க நம்ம தசாவதாரம் மாதிரி. அதெல்லாம் பார்த்து காப்பி அடிக்கிறது நம்ம ஆளு. ஆமா ஆமா, நம்ம ஆளு ஒரிஜினல்லாம் கிடையாது. சாரி கமல் ஃபேன்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் காப்பி இன்ஸ்பயர் ஆயிருக்கு. சாரி இன்ஸ்பயர். ஏன்னா நத்திங்னு ஒரு கம்பெனி இன்னைக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. ஆமா 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 ஆமா. ஸோ இதுவும் வந்து ரொம்ப என்ன சொல்றது அட்வான்ஸ்டான, இப்போ நீங்க ஏஐ பத்தி அட்வான்ஸ்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா துவாரகேஷ் பட்டேல் அப்படின்ற அந்த அக்கௌண்ட்ல போய் இந்த த்ரெட் பாருங்க, தெளிவா அவர் இந்த ஏஜிஐ ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி வந்து கார்பரேட்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டிங் உள்ள எப்படி அது வேலை பார்க்க போகுது அப்படிங்கிறது அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது ஓகே. இது பாருங்க, நம்ம இப்போ சொன்னோம்ல ப்ரோக்கர் என்னெல்லாம் ஆகும், உங்க ஃப்ரெண்டு, உங்க அசிஸ்டன்ட், வீடியோ மேக்கர், இமேஜ் மேக்கர், கரெக்ட், சர்ச் இன்ஜின், கான்டென்ட் கிரியேட்டர், டிரைவிங் அசிஸ்டன்ட், கான்வர்சேஷன் பட்டி இன்னும் வேற என்னெல்லாம் ஆட் பண்ணலாம், நம்ம இஷ்டம். ஏன்னா இப்படிதான் இருக்க போகுது, எப்படியும் அதுக்கு தானே இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எல்லாருமே இதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்களான்னு தான் தெரியாது. இந்த அலிபாபாவும் அந்த சுத்திக்கிட்டு இருந்தானே, அலி எக்ஸ்பிரஸ்லாம் வச்சு, அது வின்ஸ் அகைனா. ஆமா, ஏன் தெரியுமா, வீடியோ மாடல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கான் அவன். நீங்கெல்லாம் யாரா பெய்டு மாடல் வச்சிருக்கீங்க, வேஸ்ட் ஃபெல்லோஸ், ஃப்ரீடா இங்க குவென்னு. அது எப்படி இருக்கு பாரு, woman is quarreling with a man on crowded street. என்ன அது எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு. நான் சொல்றேனே, படம் எடுக்கிற வேலை மிச்சம்னு சொல்றேனே. ஒருத்தர் வந்து ஹேமர் வச்சு அடிக்கிறாராம், ஸ்பார்க்ஸ் வந்து பறக்குதான். நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி இந்த நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாம் நம்ம நிறைய ஸ்டாக் வீடியோ எல்லாம் பார்ப்போம். இந்த ஸ்டாக் வீடியோ எல்லாம் தேவையே இல்லை. இப்போ ஸ்டாக் வீடியோ நம்ம கேட்குற மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. ஃபீமேல் வாரியர் இஸ் ரைடிங் ஹார்ஸ் இன் வார் ஜோன்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இப்போ எல்லாரும் ஹிஸ்டாரிக்கல் கதை ஆர் ஒரு ஃபுல்லா ஃபிக்ஷன்ல ஒரு கதை சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா சொல்லலாம். யோ ஃப்ரீயா, சரி நம்ம ஒரு டிவிடி ஷோ ஃபுல்லா ஏஐல பண்ணணும்டா. பண்ணிடலாமா? நான் அந்த ஸ்டார்டிங்ல அந்த இன்ட்ரோ சாங்க்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு யோசிக்கிறது, எது பெஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃப்லைன்ல டவுன்லோட் இப்படி பண்ணு. விக்கி வந்து இங்க உட்காந்துருக்கான்ல, டக்குனு ரோபோ குறுக்க போறது டிவிடின்னு வந்து காலில் நச்சுன்னு ஒரு மிதி மிதிக்குது. நம்மளால வந்து அப்படிங்கிறான்ல, அந்த கத்துறது தான் அதுன்னு மேட்ச் பண்ணி விடு. அதுக்கு ஒரு தனி பாட்டே போடணும். ஆமா, அந்த மாதிரி மேட்ச் பண்ணி விட்டேன்னா மேட்சிங்கா இருக்கும். செம்மையா இருக்கு. ஆமா, டைம் லாப்ஸ் வீடியோ எல்லாம் எடுக்குது. அது போங்கடா போங்கடா அப்படின்னு இருக்கு. என்ன தெரியுமா ஜாலி, என்னன்னா டைம் லாப்ஸ்க்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கணும் தெரியுமாங்க. ஒன்னு ட்ரைபாட் இருக்கணும், மெமரி இருக்கணும், எவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்கு, உட்காந்து பொறுமையா எடுக்கணும். இல்ல வேற பேட்டரி போயிடக்கூடாது. நிறைய பேர் கேமரா டைரக்ட் பவர்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க டைம் லாப்ஸ் எடுக்கிறதுக்கு. ரியலிஸ்டிக்கா இருக்காது இது. நம்மளது எடுக்கிறதெல்லாம் செம்ம ரியலிஸ்டிக்கா அது வந்துடும். அது கரெக்ட். ஆனா இது பாரு, நீ ஒரு தடவை தட்டுற பார்த்தா ஒரு 6 செகண்ட் டைம் லாப்ஸ் கொடுத்துட்டு போயிருது. ஆமா. யோ இன்னையாவது யானையெல்லாம் சிமுலேட் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுவே ஒரு சிமுலேஷன். இதுக்குள்ள ஒரு யானையெல்லாம் சிமுலேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அது ரொம்ப நேச்சுரலா இருக்குடா டே. எல்லாம் வந்து ஆப்பிரிக்கன் யானையை தூக்கின்னு வந்து இந்தியால விட்டாங்க. என்ன அது ஒரு பிரச்சனை. ஆனா ரொம்ப நேச்சுரலா இருக்கு எல்லாமே. தண்ணியா பாருடா டே, தண்ணியில சூரிய வெளிச்சம், அதோட ரிஃப்ளெக்ஷன் ஆமா, எல்லாத்தையும் சூப்பரா பண்ணுது. ஸோ இதுதான் வந்து சைனாவில் வந்து இப்போதைக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற அலிபாபாவோட மாடல்லையே வீடியோ ஜென்ரேஷன் அவைலபிள். இப்போவே நீங்கள் chat.quinn.app அப்படின்னு போனாலே எனக்கு எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் வந்து இன்ட்ரோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம உட்காந்து கஷ்டப்பட்டு பண்ற விஷயங்கள். அதெல்லாம் இப்போ நீங்கள் வெறும்னே வந்து ஒரு சாட் மாதிரி கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ வேணுங்க, இது வரணுங்க, இதை பற்றி தெரியணுங்க, குறுக்க நெடுக்க நோக்கியா ஃபோன் ஓடணுங்க அப்படின்னா போட்டு விட்டுரும் போல. அதுவே அவ்வளோதான். இது என்னது அடுத்தது? இந்த இன்டர்வியூ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, பாட்காஸ்ட் ஒன்று. சரியா, நம்ம என்விடியா ஒரு கிளியோ ஆப்ராம் அப்படின்னு ஒருத்தங்க, ஒரு பயங்கரமான ஜேர்னலிஸ்ட். அவங்க எல்லாத்தையுமே சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வழிவகுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் தான் போடுவாங்க. அவங்க இது காமிக்கணும்னு நினைச்சேன் எல்லாருக்கும். Look at transformers. The fundamental characteristic of a transformer is this idea called attention mechanism, and it basically says the transformer is going to understand the meaning and the relevance of every single word with every other word. இப்போ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல எப்படி உள்ள வேலை செய்யுதுன்றது இவ்வளோ ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? என்விடியா சிஇஓ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறாரு. இல்ல இது பயங்கரமா இருக்கு. சூப்பரா எல்லாத்துக்கும் லிங்க் போடுறான் அவன். சூப்பரா. இதுதான் நியூரல் நெட்வொர்க்ன்றானுங்க. இப்போ இந்த
இந்த ரிலேஷன் இருக்குல்ல, இதுக்கு இவனுங்க நம்பர்ஸ் மாதிரி ஏதோ போட்டிருக்கானுங்க. இதுக்கும் ரிலேஷன்ஷிப் அதிகமா இருந்துச்சுன்னா நம்பர் வெயிட்ன்றானுங்க, வெயிட்டேஜ் அதிகமா கொடுக்குறாங்க, வெயிட்டேஜ் அதிகமா கொடுக்குறாங்க. இதுக்கும் ரிலேஷன் கம்மி அப்படின்னா வெயிட்டேஜ் கம்மியா கொடுக்குறாங்க. அதுக்கு த்ரெட் கலர் மாறுற மாதிரி இருக்கு இல்லையா? இமீடியட்டா போய் அது வெயிட் எங்க இருக்குதோ அதுக்கு போகுது அது அட்டென்ஷன். வெயிட் எங்க வெயிட் அதிகமா இருக்கிறத ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறது இருக்காது. Words has to figure out the relationship across them. But if you have 100,000 words, or if your context is now as large as read a PDF, and that read a whole bunch of PDFs, and the context window is now like 1,000,000 tokens. இப்போ கரண்ட் ஏஐல இவர் சொல்ற அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படிங்கிறாருல்ல, அது அட் அ டைம் எவ்வளவு ப்ராசஸ் பண்ணுதா? மில்லியன் டோக்கன்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுது. அதுதான் 40 ரூபா. அதேதான். ஸோ இதுல அதே ஜென்சன் வாங்கு சிஇஎஸ்ல ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. இதையும் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு எடுத்து வச்சிருந்தேன். விண்டோஸ் காமிக்கிறாரு. விண்டோஸ் 95 நீங்க கூட பேசிருந்தீங்கல்ல, இது மெட்டாமங்கீஸ் பாட்காஸ்ட்ல கேட்டேன். அதுல வந்து விண்டோஸ் 95ல என்ன அவருக்கே ஒரு 3D மாடல் போட்டாங்க. அதுக்குள்ள அதான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடு காமிச்சோம்ல, ஆமா, அந்த ஸ்லைடுல என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஏஐ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா, இப்போ ஓஎஸ் வச்சு எல்லாரும் என்ன பண்றாங்க? ஓஎஸ் வச்சு இன்டராக்ட் பண்றோம், அவ்வளவுதான். ஒரு மிஷினோட, அதாவது ஓஎஸ்னால நமக்கு வந்து லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஓஎஸ் மேல இருக்கிற நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துரும் உள்ள, அதுலதான் லாபம். ஆமா, இப்போ இந்த ஓஎஸ்னால லாபம் இருக்கு. யாருக்கு? சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு. நமக்கு என்ன லாபம்னா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது அது அந்த கம்பெனிக்கு லாபம் வரும். ஓஎஸ் வேணும் அந்த கம்பெனிக்கு, நமக்கு ஆப் வேணும். எஸ், இந்த மாதிரி அப்படியே ஒரு இன்டர்லிங்க்டா போகும் சார். எஸ், இவங்க என்ன சொல்றாங்க, இவர் என்விடியா சிஇஓ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்லாம் ஒரு ஓஎஸ் மாதிரி. ஸோ எல்லாரும் யூஸ் என்னன்னு கேட்குறாங்கல்ல, ஓஎஸ்க்கு என்ன யூஸோ அதுதான், அது ஒரு பிளாட்ஃபார்ம். வரோம் உங்களுக்கு யூஸ் கேஸ் பாருங்க. ஆமா, யூஸ் கேஸ் மேல யூஸ் கேஸா அடிக்கிட்டே போறோம் நம்ம. இப்பதான் வீடியோ மேக்கிங், இமேஜ் மேக்கிங் ஒண்ணு வருது பாருங்களேன். என்ன பார்த்தோம்? கோட் பார்த்தோம். ஆமா, கோட் ஃபர்ஸ்ட் வந்தது வந்து ஏஐ இன்டராக்ஷன், அப்புறம் கோட் தான் ஃபேமஸ் ஆச்சு. அவ்வளவு ஒரு கேள்வி கேட்டோமா நம்ம இந்த வீடியோலயே பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அதுகிட்ட ரிசர்ச் கேள்வி ஒன்னு கேட்டோமா, ஆமா, அப்புறம் கோடிங் பத்தி பார்த்தோமா, அதுக்கப்புறமா இமேஜ் ஜெனரேஷன் பார்த்தோமா, இமேஜன் 3 பார்த்தோமா, அதுக்கப்புறமா வந்து வீடியோ ஜெனரேஷன் பார்த்தோமா. இப்போ நம்ம பார்க்கிறது வந்து அந்த எப்படி அந்த இமேஜ், வீடியோ, 3D, ஆடியோ, ஆக்ஷன், ஆடியோவும் பார்த்தோம் ரேபிட்ல. ஆமா, ஆக்ஷன் அதுதான் ஏஜென்ட்ஸ்னு வரப்போகுது. அப்புறம் அந்த வெக்டார் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது தான் வந்து அந்த நம்ம ரிலேஷனல் மெமரி டேட்டாபேஸ். அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு டைரக்ஷனல் மெமரி வெக்டார்னா. ஸோ இதுதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓஎஸ் தாங்க, ஓஎஸ்க்கு மேல இந்த மாதிரி எல்எல்எம்லாம் ஒவ்வொன்றா போட்டு அடுக்கி வச்சோன்னு வைங்க. ஒரு பக்கம் சைனீஸ் வீடியோக்காக, ஒரு பக்கம் கூகுள் டேட்டாக்காக, இமேஜிங்காக வச்சுப்போம். 3Dக்காக ஒருத்தன் பிளெண்டர் ஒன்று ரிலீஸ் பண்றான்னு வச்சுப்போம் மாடல்ல. இதெல்லாம் மாடல் எல்லாம் நம்ம வந்து ஆஃப்லைன் மாடல்லாம் எடுத்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அப்போ நம்ம ஒரு ஓஎஸ் பேக்கேஜோட சேர்த்தே நம்ம கொடுக்குறோம்னு வச்சுப்போமே, அந்த மாடல்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். இல்ல விண்டோஸே கிடையாது, பார்க்கவே அப்படி இல்ல. நீங்க நேரா உள்ள போகும்போதே இந்த ஹேர்ன்ற படத்துல வர மாதிரி ஓபன் பண்ணுவேன் ஸ்கிரீன்ல, ஹாய் சிவா, ஹவ் ஆர் யூ டூயிங்? சி பைரட் மாதிரி பேசு, சிவா எப்படா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நம்பியார் மாதிரி பேசுறா அப்படின்னா நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க வந்து நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம்ல. எப்போ இவர் சொல்றாரு, இந்த எல்லா பிசிஸும் அந்த கேப்பபிலிட்டி வரும்போது ஓஎஸ்ஏ மாறிடும். அப்ப இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஒண்ணுல சிவாஜி படத்துல வரும்லடா, ஹேபஜி கூல் அப்படின்னு, அதேதான் அந்த எலி கிட்ட பாஸ்வேர்ட் சொன்னா அதேதான், அந்த மாதிரி தான் நம்ம கிட்ட லோக்கல்ல நமக்குன்னு ஒன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இந்த மிஷின் வந்து என்னோட யூனிக் மிஷினா இருக்கும். அதாவது ஃபுல்லி கஸ்டமைசபிள், ஃபுல்லி பர்சனலைஸ்டு பிசியா, பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது இப்பதாங்க பார்க்க போறீங்க வரப்போகுது. இது போஸ்ட் பிசி இல்லைங்க. நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் அதை ஒன்று கொளுத்தி போட்டு போயிட்டாரு. அவர் போயிட்டாரியா, விடுங்கய்யா. போஸ்ட் பிசி இல்ல, இதுதான் ரியல் பிசி. உண்மைதான், ஃபர்ஸ்ட் டைம் வரப்போகுது. அக்செப்டட், கோட் அக்செப்டட், அப்படிதான் இருக்கு. அப்போ இது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இப்போ பிக்சல் 9 ப்ரோ எக்ஸலுங்க, பரத் கிட்ட ஒன்று இருக்கு, பார்க்குற உங்ககிட்ட ஒன்று இருக்குன்னா, ரெண்டு பேர் ஃபோனும் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில் சேமாக இருக்கும். உள்ள ஆண்ட்ராய்டும் காமன் தான், பட் ஹோம் ஸ்க்ரீன் ஒரே மாதிரி இருக்குமா, ஆப்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா, கண்டிப்பாக வேறு தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான வித்தியாசங்களை தாண்டி இப்போ நம்ம வந்து ஏஐ வச்சு ஏஐ பேஸ்டு ஓஎஸ் மேலே ஆப்ஷன்ஸ்னு வரும்போது கம்ப்ளீட்டாக மாறும். எஸ்,
செம்மையா இருக்க போகுது. ஸோ இந்த ஏஐ எபிசோட்ல நான் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து கோடிங்ல இருந்து ரீசனிங் எல்லாம், ஆமா எல்லாமே பார்த்துருக்கோம். ஆடியோ வீடியோ 3D இல்லாமல் இருக்குது. நான் கொண்டு வரல, வாய்ஸ் இருக்கு. அடுத்த வாரத்துக்கு நாங்க 3D கொண்டு வரோம். நிறைய இருக்கு. எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? வாரம் பாக்குறேன், கொட்டி தீக்குது நியூஸ். நான் எவ்வளவு கவர் பண்ண முடியல தெரியுமா இந்த வாரம். இதுக்கே எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இல்லை ரொம்ப நம்ம நிறைய விஷயங்கள் பேசினாலும் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கேஷுவலாக நம்ம பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன், இப்படிப்பட்ட லாஜிக்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பிரமிக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் மக்களுக்கு வந்து கொஞ்சம் வெளிவிதுங்க வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக கிராஜுவலாக போகிறதே ஓகே தான். ஆமாம், ஆக்சுவலாக எனக்கே அப்படி தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். என்னால் நம்பவே முடியல இந்த ஏஐ ஃபஸ்ட்டு. என்னடா அது ஹைப்பா அப்படின்னு ஞாபகம் இருக்கு. ஹைப் தான் அது. எப்பனா ஒரு தடவை பபிள் பர்ஸ்ட் ஆன மாதிரி ஆச்சு. நம்மலாம் பார்த்துட்டு என்னடா இது பேசினே இருக்கான், திடீர்னு பார்த்தா காணோம். அப்புறமா திரும்ப என்னாச்சுன்னா அந்த ஜெமினி எல்லாரும் என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சு திரும்ப அந்த ஆக்சலரேஷன்ல தான் எல்லாம் மாறிச்சு. உண்மை. ஃபர்ஸ்ட் அந்த சாட் ஜிபிடி மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டு இருந்தான், ஓவரா பேசிக்கிட்டு இருந்தான். அவனுக்கும் நத்திங்க்கும் எனக்கு என்னன்னு தெரியலப்பா. அது வைப் அதே மாதிரி இருக்கும் எனக்கு. நத்திங்கும் ஓவரா பேசுவான், ஓப்பன்ஏஐயும் ஓவரா பேசுவான். இதுல வேற அவன் வேற நத்திங் வந்து ஓப்பன்ஏஐ வந்து சாட் ஜிபிடிக்கு விட்ஜெட், சாட் ஜிபிடி அலப்பற பண்ணிட்டு இருந்தானுங்க. பெர்ப்ளெக்ஸிட்டி ஃப்ரீன்னுலாம் ஒருத்தன் வேற கமெண்ட் வேற போட்டுருந்தான். நம்ம விக்கி வர சொன்னான் அன்னைக்கு. செம்மையா கடுப்பாயிட்டேன் நான். நத்திங் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏஐ பத்தியே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு. ஏன்டா நீ போனரியில இருந்துகிட்டு அப்படி சொல்ற அப்படின்னு. அப்புறம் ஒரு கமெண்ட் வந்து போட்டான், நத்திங் வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரோ எனக்கு ஏஐ தெரிஞ்சது. ஆஹா அப்படின்னு இருந்தது. சரி பரவாயில்ல போடா அப்படின்னு. இவங்க எல்லாரும் குட்டீஸ்ரா. ஆமா ஆமா ஆமா. இவங்களுக்குலாம் என்னன்னா சொன்னாதான் தெரியும். கால் பே வந்து வாயில வாய்தர ஆதர அப்படின்னு ஊட்டி விடுவான். அப்படி இல்லடா. எனக்கு கேள்வி என்ன தெரியுமா, கால் பே வந்து ஊட்டி விட்டாலாம் இருக்கட்டும், உள்ள இருக்கிறது எல்லாமே கூகுள் கோகுல்னாலதான் இவ்வளவும் தெரிஞ்சதுங்கிறத எதார்த்தம். அதே மறந்துடுறோம்ல. கரெக்ட். அவன் அதெல்லாம் எதிர்பார்க்கறானா பாருங்க. இப்ப கால் பே கூப்பிட்டு அவன் என்ன சொல்லணும், தம்பி ஆண்ட்ராய்டை மட்டும் அதுல இருந்து எடுத்துரு, மீதிலாம் எடுத்துக்க. ஆமா, பையன் அவ்வளவுதான் காலிலே விழுந்துருவான். இப்போ அதனாலதான் கூகுள் வந்து மும்முரமா, கூகுள் மட்டும் இல்ல மைக்ரோசாஃப்டும் சரி ஏஐ பேஸ்டு ஓஎஸ் வரும். ஏஐ பேஸ்டு ஓஎஸ்ல வந்து இல்லடா அந்த ஃபியூஷியாலாம் நின்று போச்சு இல்ல. இது கூட ரீசனா இருக்கலாம். அவங்க ஆல்ரெடி ஏஐல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த ஓபன் ஏஐலாம் மேல என்ன அப்புறம் மெயினா வந்து குற்றச்சாட்டு வந்து எரிக் ஷ்மிட்டே வச்சாரு. என்னது அப்படின்னா அவங்க டெய்லி வேலை பார்க்க மாட்டாங்கப்பா. அதுதான் ஒரு பிரச்சனை, வேற எதுவுமே இல்லை. ஆக்சுவலா அவங்க கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் அது கூகுள் மேல எனக்கு இன்னும் இல்லடா. எனக்கு டவுட் என்னன்னா, இந்த ஃபியூஷியா மாதிரிலாம் ஒர்க் பண்ணது பிரச்சனை இல்லை. அவங்க இந்த ஏஐக்கு டேட்டா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களா. ஒன்றும் கூகுள் அசிஸ்டன்ட் செம்மையா மாறிச்சுல. அப்பயே அவங்களுக்கு என்ன தோணி இருக்கும்னா, இன்னைக்கு ஆண்ட்ராய்டுல கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கு, நாளைக்கு கூகுள் அசிஸ்டன்ட் தான் அந்த ஓஎஸ்ஆவே இருந்தா என்ன பண்றதுன்னு யோசிச்சிருக்கலாம். எல்லாமே வந்து வெறும் இன்டராக்ஷன் பேஸ்டாவும் யோசிக்கிறாங்க சிவா. அப்புறம் லீவ் போட்டுறாங்க. அது கரெக்ட் தான். அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல போட்டு சும்மா ஆன்லைன்ல வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி மவுஸ் நோந்தி காமிச்சிட்டு அப்புறம் எஸ்கேப் ஆயிடுறாங்களா. இது எரிக் ஷ்மிட்டே சொன்னாருங்க. இது என்னோட அதுக்கு ஒரு வழி இருக்கு தெரியும்ல. என்னது? மவுஸை கொண்டு போய் அந்த டேபிள் ஃபேன் இருக்குல்ல, ரொட்டி அதில் மாட்டி வச்சிருவாங்க. அது திரும்ப முதல்ல மவுஸை போட்டு இழுத்துட்டு கிடக்கும். அவ்வளோதான், மாட்டி வச்சுட்டு வெளில போயிட்டு பப்புக்கு இப்படிலாம் போயிட்டு சுற்றிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தோடனே கரண்ட் போகாத வரைக்கும் மாட்டிக்க மாட்டாங்க. கரண்ட் போச்சுன்னா மாட்டிப்பாங்க. அதுக்கும் யூபிஎஸ் வாங்கி வச்சிடுறாங்க. முதல்ல இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கேன்சல் பண்ணி விடணும் கூகுள். மற்றவங்க பற்றி எனக்கு தெரியலங்க. கூகுளுக்கு நான் சொல்கிறேன், கூகுள் வந்து இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன்டா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரெண்டு வகையிலுமே பிரச்சனை தான். ஒரு பக்கம் வந்து என்னடானா, ஒரு சிலர் வந்து அது எப்பயுமேடா நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு குட்டி ஆடியன்ஸ், மைனர் குரூப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் செட் ஆகுது, இல்லாட்டி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால இண்டிவிஜுவலாக அப்பா அம்மா கூட இல்லாமல் சிட்டியில் மூவ் ஆகி மைக்ரேட் ஆகி இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒர்க்கிங்னு வரும்போது அந்த கிட்ஸை பார்த்துக்க முடியுது. ஓகேயா, இது வந்து பெனிஃபிட். கரெக்ட். இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால இந்த மாதிரியே இருக்காங்கன்னே வையே, ஆஃபீஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நேரங்காலம் தெரியாம எல்லா நேரத்துலயும் டாஸ்க் கொடுக்குறது, இது கிரிட்டிக்கல் இஷ்யூ, இப்போ அட்டன் பண்ணுறது, நைட்டு 10:30 மணிக்கு அட்டன் பண்ணுறது, 10:30 மணிக்கு வந்து மீட்டிங் வாடா அப்படின்னு சொல்றது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான மீட்டிங் வாடா. ஆமா, ஏன்னா ஒன்றதான் மிஷின்ல இருக்குமே, இது வந்து கிரிட்டிக்கல் இஷ்யூ, இது வந்து ஒரு பிளாக்கர். ஒர்க் பண்ணல அப்படின்னா அப்புறம் நான் இன்கிரிமெண்ட்ல கை வச்சிருவேன். இல்லாட்டி மட்டும் அப்படி இன்கிரிமெண்ட் அள்ளி கழிச்சிருவீங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படியும் கை வைப்போம் நாங்க. ஆனா இதுல புத்திசாலிடா ஒரு சிலர்லாம். நான் நீலாம் பொழைச்சிக்க மாட்டோம் சத்தியமா. ஏன்னு பார்த்தோன்னா, நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னு சொல்றேன், எதுவுமே தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரியே பால்மா பண்ணி ஹைக் வாங்கிடுவாங்க. அவங்கெல்லாம் வேற லெவலியா. அவங்கெல்லாம் வந்து அவங்க தான் உண்மையான இன்ஃப்ளூயன்சர்ஸ். நிஜமாவே நமக்குலாம் எப்படி தெரியுமா இருக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் கேம் மட்டுமே ஆடுவாங்க அவனுங்க. நீங்க தெரிஞ்சுக்கங்க. இல்ல இதை பாக்குற ஒரு சிலருக்கு என்ன புரிஞ்சிருக்கும். ஆமாண்ணே, என் ஆபீஸ்லயும் இப்படிதான் நான் மாட்டி. பாலிடிக்ஸ் தாங்க பண்ணுவாங்க அவங்க எப்பயுமே. அது பாலிடிக்ஸ்ன்றது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கேம் தான். புரிஞ்சுக்கோங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பாலிட்டிஷியன்ஸ் பாத்தீங்களா. நாங்கெல்லாம் வந்து வெறும் எஜுகேஷனுங்க.
அதனாலதான் கடைசி வரைக்கும் நாங்க எப்படி இருப்போம் தெரியுமா? என்னது கதறிட்டு இருக்கோம் நாங்க எங்க உட்காந்து பாத்தீங்க அப்படின்னா, சோலார் பிளார் வந்து எல்லாமே அழிஞ்சா கூட நாங்க மண்ணில் போய் உருண்டு பறந்துகிட்டு இருப்போம்னு தெரிஞ்சும் அப்ப கூட எங்களோட அனுபவத்தை நாங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணி இந்த மாதிரி வீடியோ பண்ணுவோங்க. அதுதான் எங்களுக்கு இருக்குதுன்னா எங்களுக்கு எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியம். அதாவது ஜாலியா இருக்கும். வர சந்ததிகள்லாம் சந்ததியினர்லாம் வந்து நம்ம அதில் கேள்வி கேட்கக்கூடாதுன்ற ஒரு அவ்வளோதாங்க, வேற எதுவுமே கிடையாது. எவனும் வந்து நான் அசிங்கமாக கேள்வி கேட்டுக்கூடாது. நான் ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருப்பேன், டேய் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா லேட்டஸ்ட் சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் அதுவாங்க 1+12 தான் லேட்டஸ்ட் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கேன். அந்த ChatGPT ஃபர்ஸ்ட் வளரிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து 12 சொல்லியிருந்தேன் பரவாயில்ல. F62 டேய் சாம்சங்கே அதிரி இருப்பான் தம்பி. F62 போய் ஒரு ஃபோன் வாங்கணும் தம்பி, 50,000 ரூபா பட்ஜெட். அப்படியே 50,000 ரூபாவா? நீங்க லூமியா 1020 வாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? கரெக்டான பட்ஜெட் தான் அது. 1020 வாங்குங்கன்னு உடனே ஸ்டீவ் பால்மர் வந்து ஓடி வருவாரு அப்படின்னு. நான் சொல்லுவேன், டே ஆப் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பை பாய் நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிடுவார் அவரு. ஆனா எவ்வளவு இருக்கு பாரு இதுக்கு பின்னாடி. ஆனா சூப்பரா இருந்துச்சு அந்த பாட்காஸ்ட், ஃபுல்லா கேட்டேன். ஆமா அது கடைசில 2 மங்கீஸ் பாட்காஸ்ட். அதான்டா என்ன ஆச்சுன்னா மைக்லாம் செத்துருச்சுடா எல்லா மைக்கும். ஆமா செம்ம காமெடியா இருந்துச்சு. ஐயோ என்னையா அது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய பாட்காஸ்ட். நான் கேட்ட 1 மணி நேரம் கேட்டு பாக்குறேன், என்ன பாதி தான் முடிச்சிருக்கா. ஐயோ இல்ல எனக்கு நாஸ்டால்ஜியா பாக்குறேன். 1 ஹவருக்கு அப்புறம் இன்னமும் நாஸ்டால்ஜியா போதா போயிட்டே இருக்கு நாஸ்டால்ஜியா. இல்லடா எனக்கு என்ன முக்கியமா தேவைப்பட்டுச்சுன்னா, நோக்கியா அழிஞ்சது ஆண்ட்ராய்ட் சூஸ் பண்ணாதனாலங்கிற ஒரு விதையை விதைச்சிருக்காங்க நிறைய இடத்துல. தப்பான விதை அது. எப்படி நம்ம ஊர்ல 1000 பேர் வந்து எனக்கு இப்பதான் புரிஞ்சது ப்ரோ அப்படின்னாங்க. எனக்கு வந்து அது சமகாண்டு எவ்வளவு வருஷமா நம்ம பரதான் நானும் பேசினா தான் பேசிட்டு இருப்போம். மீகோ மட்டும் இப்ப திரும்ப கொண்டு வந்து அடிச்சு நொறுக்கலாம் திரும்ப எல்லாரையும். அதுல எல்லாம் கொண்டாந்துட்டு நான் வந்து டீப் நேரா போயிடுவேன். சைனால யார் அவரு சைனால லியாம் வென்ஃபெங் அவர்கிட்ட போயிட்டு, சார் ஒன்றும் இல்லை மீகோ லினக்ஸ் ஆப்ரேட்டிங் நீங்கள் ஓப்பன் சோர்ஸ்ன்ட்டீங்க, இதில் இன்டெகிரேட் பண்ணுங்கள் சார், எனக்கு அசிஸ்டன்ட் உங்களோட தான் சார் வேணும், எல்லா டேட்டாவும் நீங்கள் அழகாக கொடுக்குறீங்க சார், நான் லோக்கல்லே போடுறேன் சார், என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 64 GB என்ன அன்னைக்கு அந்த ஹார்ட்வேர்லேயே. இப்போ லேட்டஸ்ட் போர்டு போடுவேன் நான், லேட்டஸ்ட் போர்டு போட்டு 80 லேட்டர் தூக்கி போடுவேன், அதில் வந்து மீகோ ரன் பண்ணுவேன், 24 GB ரேம், அவரோட 7 பில்லியன் தூக்கி உள்ளே போடுவேன், அவ்வளோதான். அந்தாங்க போயிட்டு வாங்க எடுத்து இப்படி ஸ்லைடு பண்ணா நம்மால் சொன்ன பாருங்க ஒண்ணு சர்வைவல் கிட் முடிஞ்சு இதுலயே குவாலிட்டி போர்டோட கொடுத்துட்டு போயிடுவோம். அந்த ப்ரோட்டோ இருக்குல்லடா N9 ப்ரோட்டோ, அப்புறம் N950 டெவலப்பர் கிட், அதுக்கப்புறம் அந்த ப்ரோட்டோ நம்ம ஒன்று பார்த்தோம்ல ஸ்லைடிங் போர்டோட, அவ்வளவுதான். பரத் சொன்னது ரெடி. ஜிபிஎஸ் இருக்கு, ஆஃப்லைன் மேப்ஸ் ஒர்க் ஆகும். ஆஃப்லைன்ல எங்க இருக்கீங்க, இந்த லொகேஷன்ல இருக்கீங்களா, இந்த காட்டுல இந்த இது கிடைக்கும், அந்த வாரமா ஒரு டியூப் தொங்க பாரு, கட் பண்ணி தண்ணி குடியா அப்படின்னு தெரியல அப்படின்னா கேமரா ஓபன் பண்ண சொல்றேன் நான். அந்த மாதிரிலாம் இருக்கு. ஜிபிஎஸ்ல வழி சொல்றேன் எங்க தண்ணி இருக்குன்னு. நீ ஒரு ஹியூமன், உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரியும். இந்த அளவுக்கு வந்து ஒரு சர்வைவல் கிட் பண்ணலாமே. ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். சூப்பர், அதுதான் நான் பார்த்து சொன்னேன். சம பண்ணிட்டு இருக்கான் யூஎஸ்ல. சில விஷயங்கள்லாம் என்ன இதுன்னு பார்த்தனடா, நீ சொல்றதுதான் ஐடியா நிறைய பேர் மண்டையில உதிக்கும். யாராவது ஒருத்தர் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ற பவர்ல இருக்கும். எஸ் முதலீடு வேணும், முதலீடு. அது இல்லாம நம்ம என்ன பண்றது, நான் கூட தான் ஐஎம்க்கு வந்து ப்ளூடூத் முதலீடு மட்டும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். நாங்க நேரா போய் ப்ராடக்ட் தான் டெவலப் பண்ணிட்டு இருப்போம். ஏதாவது வித்தியாசமா பண்ணுவோங்க. நாங்க அப்படியே கழட்டிடுவோம், அப்படியே உலகத்தை திருப்பிடுவோம்ல, இல்ல ஏதோ ஒன்று புதுசா பண்ணுவோம். ஏங்க மழை பெஞ்சா கொடை வேணும்ல, அந்த கொடையை பண்ணுவோம். அந்த மாதிரி ப்ராடக்ட் சொல்றேன். ஏதோ ஒண்ணு 4 பேருக்கு யூஸ் ஆகும், அவ்வளவுதான். ரொம்ப வெயில் அடிச்சுன்னா சட்டையை போட்டுக்கணும், அவ்வளவுதானங்க. அவ்வளவுதான் ப்ராடக்ட்லாம். நாம இங்க டிவில கனெக்ட் பண்ணதுக்கு எனக்கு HDMI கேபிள் வேணும், ஒரு ப்ராடக்ட். அதுவே நாங்க என்ன பண்ணுவோம்னா HDMI ரிசீவர் வயர்லெஸ் வைப்போம், காஸ்டிங் தாண்டி என்ஜாய் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளவுதாங்க வேலை, எதுவும் இல்லை. சரி ரைட்டு, இதெல்லாம் யோசிச்சா நமக்கு வலிக்குதுங்க, வலிக்குது. முதலீடு எல்லாம் நம்ம ஊர்ல இல்லையாம்பா, வந்ததுன்னா நாங்க சொல்றோம் உங்களுக்கு. இப்போதைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறதே ஒரு முதலீடு தான். நாங்க உங்ககிட்ட பேசிட்டே முதலீடு பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட ஐடியாஸ் எல்லாம். ஆமா, அதே மாதிரி அடுத்த வாரமும் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். ஆமா ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். அதனால அடுத்த வாரமும் வாங்க, கிறுக்குத்தனமா தான் பேசிக்கிட்டு இருப்போம். நிறைய புதுசாகவும் நாங்கள் ட்ரை பண்ண போறோங்க. வணக்கம் கீக்ஸ் as a கம்யூனிட்டி, நிறைய நல்ல விஷயங்கள் அண்ட் புது விஷயங்கள் நடக்கும். நம்ம எல்லாருமே சந்திக்க போறோம். இதெல்லாமே நடக்க தான் போகுது. ஐயோ என்னைக்குடா சந்திக்க போறோம்னு நிறைய பேர் அவளோட காத்து நிக்கிறீங்கன்னு தெரியும். இதுக்கு வந்து இப்போதான் முதலீடுன்னு ஒரு வார்த்தை சொன்னோம்ல, அந்த மாதிரி ஒரு சில பிராண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கோம். ஆமா சரியா, அவங்க பண்றாங்க பிராண்டு, உடனே வந்து அவனுங்க வருவாங்கல்ல, வரையா அடுத்த வாரம் வரையா. ஏன் இப்போ அருண் ஐஸ்கிரீம் வந்து சப்போர்ட் பண்றான்டா, எந்தூசியாஸ்ட் எல்லாம் மீட் பண்றதுக்கு நான் ஒரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப சொல்றேன். அதான் இப்போ பார்லர்னு வச்சுக்க, அவனோட பார்லர்ங்கிற மாதிரி கசாட்டா ரொம்ப பிடிக்குங்க. அதான்டா இப்போ அவனோட இடத்துலயே வந்து நீங்க என்ன சொல்றான்னா, ஓகேங்க அண்ணா நகர் பிரான்ச்ல ஸ்பேஸ் அதிகம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 50 பேரை கூட்டு வந்து உட்கார்ந்து, உங்களுக்கு அருண் ஐஸ்கிரீம் பிடிக்குமா, கசாட்டா பிடிக்குமா, அங்க வாங்க அப்படின்னு சொல்றான். சரி இப்ப சொல்றான், இந்த ஹெல்ப்லாம் பண்றான். பார்க்க போனா ஸ்பான்சர்டு பை அருண் தான், ஆரோக்கியா குரூப் முதலீடு வரும். ஆமா, பின்ன சும்மா நானும் நீயும் கிளம்பி போய் என்ன வைக்க முடியும், நம்மளை நம்பி யார் என்ன காசு தருவா?
யாராவது ஒருத்தர் முன் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்கன்னா மட்டும் தான் நாங்கள் வந்து மீட்டப்பே வைக்க முடியும் ப்ரோ. அதான் எதார்த்தம். கண்டிப்பா. ஸோ யாருக்கெல்லாம் வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன் சிவா, ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, இதை பத்தி நம்ம வந்து நம்ம ஃபீட்பேக் கொடுக்கறதே ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தான். கரெக்டா? ஒரு ப்ராடக்ட் டிசைனு ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறோம். இதை பத்தி யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க அதுல ஆல்ரெடி எதுலையாவது வந்து இன்ட்ராக்ட் பண்ணிருக்கீங்களா, அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் போடுங்க ப்ரோ. கமெண்ட் போட்டு சொல்லுங்க, ப்ராடக்ட் டெவலப் பண்ணி எனக்கு இதெல்லாம் தெரியும், வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஒரு மீட்டப்க்கு நீங்க வரதுக்கான நிறைய சாத்திய கூறுகள் இருக்கு. நீங்களே ஆல்ரெடி எதை யோசிச்சிருக்கீங்கனாலும் பார்க்கலாம்ல. அதான் நாங்க யோசிக்கிறோம். நம்ம ஒரு ஃப்ரெண்டு கெட் நியூன்ற ஃப்ரெண்ட் அதை பத்தி நீ பேசியிருந்த இல்லையா அந்த பாட்காஸ்ட்ல, ஒரு பாவம். பட் இருந்தாலும் அவர் ஒரு ப்ராடக்ட் டெவலப்பரா இருந்திருக்காரு. அவரை கூட கூட்டின்னு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணுவோம். அவரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்தாருன்னா பாவம் கடுப்பாயிடுவாரு. அப்புறம் கொலகார டிஷ்யூஸ் எடுத்து வச்சுப்போம், கண்ணெல்லாம் நம்ம வந்து தொடச்சிக்கிட்டு ரொம்ப வேதனையா இருந்தது எனக்கு. நான் இப்போ சொல்றேனே இந்த மாதிரி நான் பேசினேன்னு என்ன ப்ரோ இதை பேசுறதுக்கு காசு கொடுத்தாங்களே, இந்த மைண்ட் செட் மட்டும் வெளில வாங்க. முதல்ல இந்த கமெண்ட்டை நிறுத்துற வழியை பாருங்க. ஆமா, இந்த கமெண்ட்டை முதல்ல நிறுத்தினாதான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்பதான் நெகட்டிவ் கமெண்ட் இல்லடா, எல்லாத்துலயுமே சந்தேக கண்ணோட பாக்குறது தப்பு சொல்ல வரலடா. சந்தேக கண்ணோட பார்க்கும்போது தான் நிறைய இடத்துல வந்து நம்ம தப்பிக்க முடியுது. அதை ஒத்துக்கிறேன். சொல்லவா ஒண்ணு, இந்த மாதிரி சந்தேகமா பாக்குறது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, தாய் குலத்தை கேவலப்படுத்துறதுக்கு நிகரா இருக்கு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எல்லா தாய் குலத்தையும் நீங்க பார்த்துட்டு சொல்ல வேணாத தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டவுட் எல்லாருக்கும் எப்படி வரும், அந்த சந்தேக புத்தி. இல்ல இப்பயும் அப்படிதான் இருக்கு. நானும் அதான் வருத்தப்படுறேன். இங்க இருங்க, திருடுறவன் எப்படி இருந்தாலும் திருடிட்டு தானங்க இருக்கான். இப்ப திருடாதவனை பார்த்து நீங்க கேட்கும்போது கோவப்பட தான் செய்வான். இல்ல எல்லாரையும் பார்த்து அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. சரி விடு, வார்த்தையை சொல்லக்கூடாது. எல்லாரையும் பார்த்து அப்படி சொல்ல முடியுமாண்ணா? எல்லாரையும் பார்த்து திருடன்னு சொல்ற மாதிரி சொல்றேன். என்ன, எல்லாரையும் பார்த்து திருடன்னு சொல்ற மாதிரி தான். இவன் பேசுறான்டா, இவன் ஒரு திருடன். என்னது பேசுறானே திருடனா? ஆமாமா, எதையும் மறைக்கிறான் இவன் ஒரு திருடன். ஸோ அதாங்க, அதெல்லாம் வந்து அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் போகணும். நம்ம ஒரு ஹெல்த்தி கம்யூனிட்டி ஆகணும். அந்த ஹெல்த்தி கம்யூனிட்டிக்கு தான் இந்த மாதிரி லாங் கான்டெக்ஸ்டுவல் பாட்காஸ்ட் வீடியோஸ்ல சிலர் வந்து இவ்வளவு தூரம் எண்டு வரைக்கும் ஒருத்தர் வந்து பார்த்துருக்காங்க, அவனை பாராட்டுறேன். இல்லை, நிறைய இடத்துல என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப எமோஷனலாக ஒருத்தர் பேசினாருன்னா அவர் தான் வந்து வின்னர்னு மட்டும் நினச்சிடாதீங்க. சரியா? எமோஷனலாக பேசுறதெல்லாம் இங்கே வின்னு கிடையாது. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பேசுறது தான் இங்கே வின்னு. அதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். கான்டெக்ஸ்ட் தான் வின்னு. ஆமாம், ஏன்னா இங்கே ஃபேக்ட் என்னன்னா, இப்போது ஒருத்தருக்கு வந்து ஐஃபோன் பிடிக்கலடா, அதில் என்ன நல்ல விஷயம் இருந்தாலும் கூட எனக்கு பிடிக்கலன்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்காருன்னா நான் மாற்ற முடியாது. அது அவர் இஷ்டம். கரெக்டா? கரெக்ட் தான். இப்போ அதுக்காக அவர் கூட போய் நான் வீடியோ பண்ணும்போது நானும் வந்துட்டு ஐஃபோன் நல்லா இருக்காது நான் சொல்ல முடியும். அது எதில் நல்லா இருக்கும்னு நான் சொல்லி தான் ஆகணும். அதுதான் நான் வந்து என்னைக்கு மெயின்டைன் பண்ணுறது. சரியா? இப்போ நைஸாக என்ன ஆகுதுன்னா, இவ்வளோ பேசிவிட்டு கடைசியில் என்ன ஆயிடுதுன்னா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு வீடியோ எடுக்கணும்னு ஆயிடுது. அன்றைக்கி வந்து அவர் கையில் ஐஃபோன் வச்சுட்டு நின்றுட்டு இருக்காருன்னு ஏன் ஐயோ என்ன இன்றைக்கி ஐஃபோன் வச்சுருக்கேன்னு கேட்டால், இல்லை எனக்கு பிடிக்கலாம், இல்லை வீடியோ எடுக்கிறது வேறு ஃபோன் கிடைக்கல, எப்படியும் சமாளிக்கலாம். புரியுதா? ஆனால் ஃபேக்ட் என்ன, அதுதான் நல்லா வீடியோ எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துன்னு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிற நீ சிரிப்பா எங்க நான் வந்து சிரிச்சிருவேன்னு சொல்லிட்டு நீ மழுப்புற. என்னன்னா வேற ஃபோன்ல எதுவும் இல்லை, வீட்டில் தான் இருந்தது, அப்படி மூஞ்ச வரப்பாச்சுன்னு அதான் அதை வச்சு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றது எல்லாம் ஒரு ஈகோ தான். ஐயோ நம்ம முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டோமே, இப்ப தப்பாயிருச்சே ஐயோ அப்படின்னு இந்த ஈகோ தூக்கி முதல்ல எல்லாரும் குப்பையில போடுங்க. சரி, தப்புலாம் ஆகதாங்க செய்யும். ஓப்பனா அட்மிட் பண்ணிக்கிறதுல என்ன இல்ல. கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இந்த ஈகோ தூக்கி குப்பையில போடுங்க. ஓகே, எஸ். ஸோ ஈகோ தூக்கி குப்பையில போட்டு அடுத்த வாரமும் இதே மாதிரி சனிக்கிழமை மணிக்கு 7 மணிக்கு வந்து சந்திக்கிறோம் உங்களை. அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது பரத்வாஜ் மற்றும் சிவபரணி. பார்க்கலாம். இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட்ஸ், புது பேட்ஸ், புது ஃபேக்ட்ஸ் இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீட்ஸ். வணக்கம் கீக்ஸ், வணக்கம் கீக்ஸ், வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபோன்ஸ் மேல வந்த கிறுக்கு மச்சி, உனக்கு அந்த பிராண்ட் இதை பிடிச்சிருக்கு. அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா, இன்னும் சுட சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. புது கேட்ஸ், புது ஃபேக்ட்ஸ், பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.